Okay. Good morning, all of you. Is it audible to all of you? Branchesல இருந்து கொஞ்சம் பேர் இருக்காங்கம்மா. திருச்சி branchல இருந்து இருக்காங்க. So we'll start the session actually. Good morning, all of you. So this is the session for awareness for students who are aspiring to prepare for the UPSC for the forthcoming year 2026-27. So the communication is going to be in bilingual. இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்லயும் பேசலாம் நம்ம. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தமிழ்ல இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ இவங்க தமிழ்ல நம்ம பேசலாம். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு தேவையானது 1-2 சிம்பிளான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன ஃபார் தி ப்ரிப்பேரிங் ஃபார் த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னா, த சிம்பிள் குவாலிஃபிகேஷன் இஸ் யூ ஷுட் பி எ கிராஜுவேட். எனி டிகிரி வில் பி சஃபிஷியன்ட், எனி மார்க் வில் பி சஃபிஷியன்ட். ஒரு டாப் கிளாஸ் மார்க் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பேசிக்கான ஒரு பாஸ் இருந்தால் கூட ஓகே தான். இஃப் யூ ஆர் ஜஸ்ட் பாசிங் தட் வில் பி சஃபிஷியன்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து ஏஜ் லிமிட்டு 21 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். தென் யூ ஆர் ரெடி டு ரைட் தி எக்ஸாமினேஷன். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வில் பி 35 ஃபார் ஓபிசி அண்ட் 37 ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஜென்ரல் கேட்டகரினா 32 வில் பி சஃபிஷியன்ட். இது ரெண்டு மெயின் கேட்டகரி. ஒன்று எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் கிரைட்டீரியா, மூணாவது இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தேவை, இது எல்லா விஷயங்களும் நம்ம அந்த கோர்ஸில் நம்ம பேசுவோம். ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த காலேஜில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாலே யூ வில் பி மோர் தென் சஃபிஷியன்ட், மோர் தென் எலிஜிபிள் டு பி ரைட்டிங் திஸ் எக்ஸாமினேஷன். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரீடர்ஸ் 2011 நம்ம ஆரம்பிச்சு இது வரைக்கும் thousands of students have studied and close to about 450 students have got central services. IAS exam, IAS, IPS, revenue services, all services ஒரு 450 பேருக்கு மேலே இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸு குரூப் 1, குரூப் 2 ஸ்டேட் லெவல் சர்வீசஸ் நம்ம கிட்ட வந்து படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வி ஹேவ் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரெசென்ட் ஹூ ஆர் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டார்டிங் 2011 நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் நம்மளோட ஹோம் கேடர் மாதிரி தான். தமிழ்நாடு எப்படி நம்மளுக்கு ஸ்டேட்டோ அதே மாதிரி கேரளாவில் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருந்த மாணவர்கள் அங்கே வந்து பாஸ் பண்ணி அங்கே இருக்கிறாங்க. ஆல் த டாப் லெவல்லேருந்து செக்ரட்டரி லெவல்லேருந்து ஃப்ரம் த லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நிறைய நம்ம உள்ள போய் பாஸ் பண்ணி சேர்ந்துருக்காங்க. செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த ஐஏஎஸ் படிக்கிறத பற்றி நம்ம எவ்வளோதான் பேசினா கூட, நம்ம ரெகுலராக கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோதான் பண்ணால் கூட, ஆனால் சிவில் சர்வீஸ் ஏற்கனவே எழுதி பாஸ் பண்ணி சர்வீஸில் இருக்கவங்க சொன்னாதான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்படிங்கிற காரணத்தினால நம்ம எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வீக் 15 நாளைக்கு ஒரு டைமு நம்ம கிட்ட படித்த டாப்பர்ஸை வந்து நம்ம செஷனில் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ஜாயின் பண்ண வைக்கிறோம். ஸோ இவங்க கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க என்னென்னலாம் டிஃபிகல்ட்டி சந்திச்சாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம், கேட்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் மெசேஜாக போடுங்க, இதை நான் படித்து அவங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நானே உங்கள் சார்பாக சில கேள்விகளெல்லாம் கேட்டு இந்த செஷனை உங்களுக்கு பூர்த்தி அடைகிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் டி தர்மஸ்ரீ. அவங்க ஷீ இஸ் அன் ஐஏஎஸ். அவங்க கேரளா கடலில் இருந்த ஐஏஎஸ். அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் டிஸ்ட்ரிக்டில் அங்கேருந்து அவங்க கிளம்பி பாஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து பாஸ் பண்ணி இன்னைக்கு கேரளாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. டுடே ஷீ இஸ் த டைரக்டர் ஃபார் எஸ்சி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு டைரக்டராக இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் தர்மலா. அன்மியூட் பண்ணி நீங்க பேசுங்க. நைஸ் சார். நம்ம செஷன் என்ன பண்ணலாம்னா, எனக்கு ஒரு ஸ்டூடெண்டா என்னென்ன டவுட் இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறேன். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நான் ஒரு 2 விஷயத்த பேசிடணுங்கிறது எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. எனக்கு எப்படி வந்து ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கோ அந்த மாதிரி அதே டைம்ல நீங்க வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்தது எனக்கு இன்னும் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்குது. 2013-14 நினைக்கிறேன். அந்த வருஷம் நீங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணும்போது நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி என்ன பார்த்தீங்க, அப்பாவோட வந்து என்ன பார்த்தீங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி உங்க ஸ்ட்ரகிள், உங்களோட ஃபேஸு, உங்க கிளாஸ் ரூம்ஸு, அப்புறம் நீங்க எழுதின டெஸ்ட்டு,
எப்படி நீங்க ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டா இருந்து கிராஜுவலா உங்களுடைய பிரிப்பரேஷனை ஸ்டெப் அப் பண்ணி ஃப்ரம் அங்கருந்து ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ போய் அதுக்கப்புறம் சில மார்க்ல இன்டர்வியூ கிடைக்காம திருப்பவும் நீங்க வந்து சர்வீஸ் வாங்குற வரைக்கும் நீங்க இன்ஸ்டியூட்ல இருந்தீங்க. இந்த ஹோல் ஜேர்னில நாங்க உங்க கூட டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்குதும்மா. வி ஆர் ஆல்சோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. அதனால உங்கள மாரியே வருஷத்துக்கு சில ஸ்டூடண்ட்ஸ் எங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறது எங்களோட இன்டென்ஷன். வருஷத்துக்கு உங்கள மாரி நாங்க ஒரு ஒரு 3 பேரனாச்சும் நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து சீரியஸான ஸ்டூடண்ட்ஸ பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற எய்ம்ல தான் நம்ம இந்த ஜனவரி மாசத்துலருந்து பார்த்தீங்கன்னா, மே வரைக்கும் கன்டினியூஸா நம்ம ஓரியன்டேஷன் புரோகிராம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டிடியூட்ல. இந்த ஓரியன்டேஷன்ல சில காலேஜ்ல இருந்து நம்ம அக்சஸ் குடுக்குறோம். ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ணுவாங்க. பிளஸ் அதே மாரி யார் இது ஓப்பன் செஷன் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னென்ன டவுட் இருக்குதோ அவங்க உங்ககிட்ட கேட்டுக்கலாம். பின்னாடி நம்ம இந்த ஸ்டூடண்ட்ஸ வந்து இன்ட்ரஸ்டடோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து சில இன்புட்ஸ் நம்ம குடுப்போம். அவங்களுக்கு நம்ம ஃபர்தரா ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய இது. ஸோ வெரி ஹாப்பி டு கனெக்ட் வித் யூ மா. உங்க கூட இப்போ ஆஃப் லேட்டா நெறைய என்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு அமையல. நீங்க பிஸியா இருக்கிறீங்க. நானும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஐ அம் ஆல்சோ ஸ்லைட்லி கொஞ்சம் கிளாஸஸ் ஹெல்ட் அப் ஆயிருக்கேன். ஸோ நைஸ் டு சீ யூ அகைன் ஹாப்பி இந்த செஷன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துமா எனக்கு சில கேள்விகள் இருக்கு. ஸ்டூடெண்ட் சார்பாக நானே கேட்டுறேன். ஸோ இந்த கேள்விகள் முடிச்சதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேற என்ன டவுட் இருந்தா ஸ்பெசிஃபிக் கேள்விகள் அவங்க போடலாம். we can discuss these questions ma'am. Sure sir, thank you so much sir. ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு ஒரு ரிவைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு வாட் எவர் யூ டோல் அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு சார் பேசியும் இல்லைங்க. நம்ம ஐ திங்க் மேல நம்ம சாதிக் சார் சிவராஜ் சார் 2 பேர்த்து கூடயும் சேர்ந்து நம்ம திருநெல்வேலியில ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஆமா, அதுக்கப்புறம் டைம் போனது தெரியல சார். ரொம்ப ஃபாஸ்டா ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆன மாதிரி தெரியுது எனக்கு. ஆமா ஆமா சார். ரொம்ப ஃபாஸ்டா டைம். Yes sir, we'll start. Yes. சரிமா, இப்ப ஜஸ்ட் உங்களை பத்தி ஒரு ஷார்ட்டா நீங்க ஒரு 3 மினிட்ஸ்ல உங்களோட பேக்ரவுண்ட நீங்க சொல்லணும்னா என்னமா வாட் வில் பி யூ வாட் இஸ் யுவர் ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அபௌட் யூ மா டு தி ஸ்டூடண்ட்ஸ்? சார் ஆக்சுவலி இப்போ நாங்க வந்துட்டு நிறைய இந்த இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு மார்க் இன்டர்வியூஸ் எடுப்போம். இப்போ அந்த மாதிரி இப்ப கேட்டுட்டு கண்டினியூஸா கேட்டுட்டு இப்போ வந்து நாம திருப்பியும் அதே மாதிரி போற மாதிரி இருக்கு. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தர்மலா ஸ்ரீ, ஐஎஸ் ஆஃபீஸர், பிலாங்ஸ் டு 2019 பேட்ச். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா இட்ஸ் லைக் ஸ்கூல்ல என்ன ஆம்பிஷன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோமோ அதே பிடிச்சிட்டு நான் வாட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான் ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும்னா. 7th ஸ்டாண்டர்ட்ல நீங்க என்ன கேட்டிருந்தீங்கனாலும் நான் ஐஏஎஸ்னு தான் சொல்லுவேன். ஆனா எனக்கு என்ன தெரியாது கலெக்டர் ஐஏஎஸ்னா அப்படின்னு தெரியும். இப்போ கலெக்டர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. ஓகே, ஸ்கூல் டேஸ்ல இந்த ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்கோ இல்ல ரிப்பப்ளிக் டேக்கோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட கலெக்டர் முன்னாடி கொடுப்பாங்க, கலெக்டர் கையில பிரைஸ் வாங்குவாங்க. இவ்வளவுதான் நமக்கு அதை பத்தி ஒரு அறிவு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல்லயும் நம்ம வந்துட்டு புக்ஸ் அந்த டைம் நாட் இன்டர்நெட் அவ்வளோ பெனட்ரேட் ஆகல. ஸோ 9, 10 அந்த மாதிரி இருக்கும்போது வில் ஹாவ் அக்சஸ் டு புக்ஸ். இரியான் போர்டு புக் இருக்கும், ரொம்ப சிம்பிள் புக். எப்படி வந்துட்டு ஐஏஎஸ் ஆகலாம், நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் புக். அது ரொம்ப சிம்பிளா இருக்கனால தான் அதை எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு பேஷண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா இதுவும் ஒரு பக்கம் டிரைவ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும்போது திருப்பி ஒரு நாள் வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சேன், கேம்பஸ்ல போனேன், எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது வேர் ஐ ஸ்டார்டட் ஐ ஷுட் டூ திஸ் அப்படின்னு தோணுச்சு. முடிச்சுட்டு வேலையை குவிட் பண்ணிட்டு சென்னை வந்தப்போ சார் சொன்ன மாதிரிதான் ஃபர்ஸ்ட் கிளாஸே ஹிஸ்டரி கிளாஸ் தான். காலைல இவரு தான் இருந்தாரு, அட்மிஷன் அது மாதிரி சொன்னாரு. ஓகே, செந்தில் அண்ணா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ அவர்கிட்ட தான் பேசணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ ஐ நோ ஐ நீட் டு டேக் ஹிஸ்டரி ஆப்ஷன் பிகாஸ் எனக்கு பிடிக்கும் சப்ஜெக்ட், அதனால எடுத்தேன். அப்போ விசாரிச்சப்போ இட் வாஸ் வெரி நியூ இன்ஸ்டியூட் அந்த டைம், ஒரு 3 year old இன்ஸ்டியூட். கேட்ட வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து வேற யாருமே பேட்சும் போடல, அதனால ஐ டோன்ட் நோ யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸா என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் பேட்ச்காக வந்தேன். ஐ டிடன்ட் கிளியர், திருப்பியும் கிளியர் பண்ணல. செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு கொஸ்டின்னால ப்ரிலிம்ஸ் போச்சு, 1 year போயிடுச்சு. தேர்ட் அட்டெம்ப்ட்ல 3 மார்க்னால சர்வீஸ் போச்சு, மறுபடியும் முதல்ல இருந்துதான். ஸோ அதுல நிறைய அந்த டைம் ரொம்ப பர்சனல் டிஃபிகல்டிஸ்லாம் இருந்துச்சு. தேர்ட் அட்டெம்ப்ட்ல வென்ட் டு இன்டர்வியூல நல்ல மார்க் கொடுத்தாங்க.
ஐ திங்க் அசோக் ஹிஸ் டிஎஸ்பி அண்ணாநகர். அசோக் வந்துட்டு சொல்லுவாரு, அவங்களாவே கொடுக்கணும்னு நினைச்சு கூட நீங்களா வந்துட்டு ஏதோ ஒரு சேட்டை பண்ணி மெயின்ஸ் ஒழுங்கா பண்ணல, அதனாலதான் உங்களுக்கு வந்து மார்க் வரல அப்படி 3 மார்க்ல விட்டுருக்கீங்க. அந்த 3 மார்க்ல ரிசர்வ்லாம் நான் உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம் வந்துட்டு ஐ திங்க் ரிசர்வ் லிஸ்ட்லயும் வரல. உட்காந்து என்ன பண்றது, நைட் ஒரு 8-9 மணி இருக்கும். சிவராஜ் சார் கிட்ட தான் வந்துட்டு சொன்னேன், அப்ப அவரு சிச்சுவேஷன் இதை நம்பவே நம்ம இருந்தோம், நம்ம ஏஸ் தானே பார்க்க வந்தோம், அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. தென் திருப்பியும் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, டவுன் போயிட்டே இருப்போம். நம்ம எவ்வளவு மேல போறோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த அளவுக்கு கீழேயும் போனேன். திருப்பியும் வந்துட்டு 4th attempt ஒண்ணுமே வரல. அதனால தென் 5th attempt வந்துட்டு சாதிக் சார் வந்துட்டு வந்துரும் அப்படின்றது அவருக்கு தெரியும், ஆனா என்ன வரும் அப்படின்னு தெரியாது. எக்ஸாம் முடிச்சுட்டு சுரேஷ் சார் இருக்காரு, சுரேஷ் சார் வந்துட்டு மெயின்ஸ் முடிச்சுட்டு கேட்கிறாரு, ரிசல்ட் வந்துரும் சார், லிஸ்ட்ல எல்லாம் பேர் வந்துரும், ஆனா ஐஏஎஸ் பெருமா அப்படின்றதுதான் சார் எனக்கு அப்படின்னு. The same way இன்டர்வியூ போச்சு, நல்லா தான் போச்சு. தென் ஐ காட் ஐஏஎஸ், பட் ஐ காட் பக்கத்து ஊருக்கு வந்துட்டேன், கேரளா. ஸோ இட்ஸ் பீன் 6 years now. நிறைய பண்ண முடியுது. என்னோட ஒரே லெசன்னா ஆர் ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொன்னா, சீக்கிரம் சர்வீஸ் வாங்க, இங்க நிறைய வேலை இருக்கு நமக்கு பண்றதுக்கு. ஏன்னா சர்வீஸ் வாங்குறதே நம்ம அது வரைக்கும் பெரிய வேலைன்னு நினைச்சிட்டு இருப்போம். சர்வீஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பண்ண முடியும். சில நாள் நிறைய ஹாப்பினஸோட நம்ம வீட்டுக்கு திரும்ப முடியும். அதே மாதிரி நிறைய லெசன்ஸ் நிறைய நாள் நமக்கு கிடைக்கும். எப்படி நேவ் பண்ணி ஒரு விஷயத்த கொண்டு போய் ஒரு பாசிட்டிவா நம்ம முடிக்கணும், எவ்வளோ பேருக்கு நம்மளோட சைன் வந்துட்டு வெயிட்டிங், அவங்களோட லைஃப் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால சீக்கிரம் சர்வீஸ்க்கு வாங்கன்னு தான் சொல்றேன். தட்ஸ் இட் சார். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஃபண்டமெண்டல் क्वेश्चंस இருக்கு. ஷூர் சார். ப்ரிப்பரேஷன் டயத்துல வந்து இப்ப எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரியும் இப்ப நம்மளும் யோசிக்கிறோம். ஒரு ஃபோக்கஸ் நம்ம எடுத்து ஒரு சப்ஜெக்ட படிக்கிறோம்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல படிக்க முடியல அப்படின்னா எப்படிமா நம்ம நம்ம ப்ரிப்பேர் பண்ணா அது வந்துருமா? ஒரு 8-10 ஹவர்ஸ்ல படிச்சிட முடியுமா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன், நீங்க படிச்ச காலத்துல எல்லாம் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கண்டினியூஸா கிளாஸ் நடக்கும். ஆனா அந்த கிளாஸ்ல எல்லாம் நீங்க அப்படியே தான் உட்காந்து இருப்பீங்க, நம்ம கிளாஸ் எடுப்போம். இப்ப இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கிளாஸ்ல உட்காந்தாலே எந்திரிச்சு ஒரு பிரேக் வேணும்னு கேட்கறாங்க, நடுவில் எந்திரிச்சு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற சேத்துல இவங்க ஹவு டு யூ திங்க் தட் தே வில் கோப் அப் வித் தி ப்ரிப்பரேஷன்? சார் மேபி பிகாஸ் ஆஃப் டைம் இருக்கலாம் சார். இப்போ அவங்களோட ரொட்டீன் டைம் வேறையா இருக்கலாம். மார்னிங் டைம் இப்போ நீங்க வந்துட்டு 7:30க்கு வச்சிருப்பீங்க கிளாஸ், நாங்க 7:30க்கு we should be there. ஸோ அப்போ 9:30க்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதனால 9:30க்குள்ள நம்ம அது முடிக்கிற மாதிரி இருக்கும். again we need to sit 10:30. இப்போ ஃபுல் டைம் ஆளுங்களுக்கு வந்துட்டு அது ஒரு சைக்கிள் அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஈஸியா இருக்கலாம். அதர்வைஸ் அவங்களோட பயாலஜிக்கல் சைக்கிள் எப்படியோ அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம ஒரு 2 hours நம்ம கண்டினியூஸா உட்காரோம்னா அந்த 2 hours வந்துட்டு கிளாஸ்ல உட்காரமா இல்ல படிக்க உட்காரமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காரோம்னா அது டியூட்டர் நீங்க பாத்துப்பீங்க. படிக்க உட்காரோம் அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு 3 parts நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு 2 hours வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன், அது யாருக்கு செட் ஆகுதோ உங்க எடுங்க. அதோட பெஸ்ட் மெத்தட் இருந்தாலும் சொல்லுங்க. வேற யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் வி வில் டூ ஒரு 1/2 an hour நீங்க வந்து பழச எடுத்து ரிவிஷன் பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் பண்ணுவேன், ஆனா அது வந்துட்டு திருப்பி அதை உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஒரு 1/2 an hour நான் வந்து அதை ஜஸ்ட் ஸ்கிம் தான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அது ஃபெமிலியர் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 hour இன்னைக்கான ஒரு டார்கெட் மாதிரி ஒரு மைக்ரோ பிளான் வச்சிருப்போம் இல்லையா, நமக்குன்னே வச்சிருப்போம். அதை வந்துட்டு நம்ம பண்ணணும். அதுல வந்துட்டு ஒரு 50% முடிச்சா கூட நமக்கு அது சக்சஸ் தான். வி ஷுட் பி ஹாப்பி. ஏன்னா நம்மளால வந்துட்டு நேத்து இருக்கிறதும் படிச்சுட்டோம், இன்னைக்கும் படிச்சுட்டோம். ஸோ 2 ஏரியால நம்ம தரவாயிட்டோம். இன்னைக்கு படிக்க முடியலன்னா ஓகே, அது நாளைக்கோட இதுல நம்ம படிக்க முடியும். நெக்ஸ்ட் 1/2 an hour என்ன பண்ணணும், இது நீங்க ப்ரிலிம்ஸ் அப்படின்னா MCQs கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதுதான் வந்துட்டு நமக்கு ஹிண்ட். நிறைய வாட்டி கிளாஸ்லயே சாதிக் சார் சொல்லுவாரு, நம்ம கிட்ட வந்துட்டு யூபிஎஸ்சி பேசுறது அது மூலியமா தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலியமா தான் பேசும். ஸோ தட் இஸ் த ஓரியன்டேஷன், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும். அது நீங்க இந்த சப்ஜெக்ட் தான் பண்ணணும்னு இல்லை, இந்த விஷயமே தான் பண்ணணும்னு இல்லை, எதுனாலும் நீங்க ஒரு 1/2 an hour நீங்க பண்ணுங்க ரிலேட்டட் டு த சேம் சப்ஜெக்ட் அப்படின்னா இட் இஸ் ஈஸி. இல்ல நீங்க மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர். சப்போஸ் யூ ஆர் ரீடிங் நியூஸ் பேப்பர்ல இருந்து அன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ அது முடிச்சிடணும் 30 minutes. அந்த டைம் தான் நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு காமன் ஃபேக்டர்.
நிறைய வாட்டி வந்துட்டு மெயின்ஸ் படிக்கும்போது சாதிக் சார் சொல்லிட்டே இருப்பாரு, எவ்வளவு மார்க் அலாட் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டைமை டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த அதுதான் நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு லாஜிக் அண்ட் ரேஷனாலிட்டியும் கூட. ஸோ அந்த அந்த டைம் படி நம்ம வந்து நமக்கு இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் நம்ம இன்னைக்கு டோட்டல் டே நம்ம பிளான் பண்றோம்னா அதுல நான் இவ்வளவும் முடிக்கணும். அப்போ அதுல நான் எவ்வளவு நேரத்துக்கு நியூஸ் பேப்பருக்கு வைக்கணும், அதுல நான் எவ்வளவு நேரம் நியூஸ் பேப்பர்னா நான் நியூஸ் பேப்பர் தான் படிக்கணும். அது ஃபீட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஃபீடுனாலும் ஆன்லைன் ஃபீட் பாருங்க. ஸோ தட் யூ வில் ஹாவ் அ ஓரியன்டேஷன் தட் நான் என்ன படிக்கிறனோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த ஃபீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைரக்ஷன்ல போயிருக்காங்க. நம்மளா படிக்கும் போது என்னன்னா அது ரொம்ப நாள் நமக்கு வந்து மெமரைஸ் ஆகும். ஏன்னா நம்மளா தேடி போனது இல்லையா, அதனால அது எப்பவுமே மனசுல நிற்கும், ரொம்ப நாளைக்கு நிற்கும். இது நான் வந்துட்டு ஒரு டைம் இளம்பகோத் சாருக்கு வந்துட்டு ஒரு வாட்டி இது சொல்லியிருந்தாரு. நானும் அந்த மாதிரி நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்கான டைம் நம்ம பார்க்கணும், அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால அவைலபிளா இருக்க ஃபீட்ஸை வந்துட்டு பார்க்க சொல்றது. பட் அது வந்துட்டு கொஞ்ச நாள் தான் தங்கும். ஏன்னா இப்போ நான் சொல்றது ரொம்ப நாள் தங்கும்னா நீங்க சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியும். யாரோ ஒருத்தவங்க பேசும்போது ஆமா இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். பட் யூஸ்வலா அவைலபிளா இருக்க மெட்டீரியல்ஸ் அது எக்ஸாமுக்கு ஃபோக்கஸா இருக்கு. ஸோ அதனால எக்ஸாமுக்குன்னு மட்டும் பார்க்கணும். எல்லாமே நம்ம வந்து எக்ஸாமுக்கு மட்டும் தான் வச்சிருக்கணும். எப்படி சொல்றேன்னா அதுக்கு மேல எக்ஸஸா நமக்கு அறிவு வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அது வந்துட்டு இப்போ வந்துட்டு அதை போனோம்னா அது ஒரு டைவர்ஷன். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்த வேலை வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணும். அப்ப அதுக்கு மட்டும் நம்மள வந்து லிமிட் பண்ணி படிக்கணும். நிறைய இருக்கும் அண்டர் த ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிக்கும் நிறைய விஷயங்கள், அதையும் நம்ம தேடி போவோம். பட் அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு டேஸ்ட் ரிலேட்டடான ஒரு டைவர்ஷன் சொல்லலாம். ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகும், ஏதோ ஒரு விஷயத்த பின்னாடி போயிட்டு இருக்குது. பட் 360 டிகிரி அதுக்குள்ள பண்ண முடியுமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நம்மளால 360 டிகிரில சீக்கிரமா ஒரு டெப்த் போயிட்டு நம்ம வந்துட்டு அதுல இருந்து வெளியே வர முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. அந்த ஜெனரல் ஆயிட்டு நம்ம சொல்றதெல்லாம் வந்துட்டு ஏன்னா கொஞ்சம் மலையாளம் எனக்கு வரும், ப்ளீஸ் பேடன். ஸோ ஜென்ரலான விஷயம் நம்ம பேசுறோம், இல்லை ஒரு பாலிசி ரிலேட்டடா பேசுறோம், யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் SIR, இல்லை நீங்க வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுறீங்க, எதை பத்தி பேசுறதா இருந்தாலும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெர்ஷன்ஸ் இருக்கும், நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு வெர்ஷன் இருக்கும், அதை நீங்க வந்து டிஸ்கஷன் மாதிரி வச்சீங்கன்னா அந்த 360 டிகிரி சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும். தென் யூ வில் ஹாவ் அ ஹோல் ஐடியா. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க நீங்க ஏதோ டீ குடிக்க போறீங்க, திருப்பி வந்துட்டு லஞ்சுக்கு போறீங்க, அந்த டைம்ல எல்லாம் நீங்க அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு டைம் சேவும் ஆகும் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியனும் உங்களுக்கு கிடைக்கும், உங்க ஒப்பீனியன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். தென் எவ்வளவு பேருக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு தெரியல, AR நியூஸ் நைட்டு கேட்க முடியுமான்னு பாருங்க. நான் என்னால இதை கண்டினியூஸா பண்ண முடியல, பட் இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல AR நியூஸ் வந்துட்டு பண்ணுவேன். சில பேர் அதை டவுன்லோட்லாம் பண்ணி கூட வச்சிருப்பாங்க. நைட் 9 அந்த நியூஸ் அனாலிசிஸ் மட்டும் கேட்டா போதும், ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஐ திங்க் 9:15 to 9:30 நினைக்கிறேன். அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த எப்படி நியூட்ரலாகவும் அதே மாதிரி ஒரு பாலிசி ரிலேட்டடாகவும் பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கும் நிறையவே. அண்ட் எடிட்டோரியல் யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஆத்தரோட ஸ்டைல் எடுத்துட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இது ரெண்டும். தென் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா சார் அதான் சொல்லுவார், நிறைய வாட்டி சொல்லுவாரு, அது போயிடுச்சு, அது அவ்வளவுதான். அதை நினைச்சிட்டு அடுத்த நாளும் உட்காந்து ஃபீல் பண்ணோம்னா அது அடுத்த நாளோட இதுவும் எடுத்துரும். ஸோ அதனால இன்னைக்கு போன டைமை விட்டுறணும், நாளைக்கு எடுக்கும்போது இட்ஸ் டே அகெயின் ஃப்ரெஷ். ஸோ நாளையோட டார்கெட் அண்ட் அது எவ்வளவு பண்ண முடியுதோ ஒரு 5 நாள் வந்துட்டு வீக்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிக்க முடியுதுன்னா 6வது நாள் ரிவிஷன், 7வது நாள் டெஸ்ட் கண்டிப்பா முக்கியம், டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்துட்டு நான் ஸ்மார்ட் லீடர்ஸ் நாங்க இருக்கும்போது ஒரு 2 hours டெஸ்ட்னா 3-4 hours டிஸ்கஷன் இருக்கும். பிகாஸ் அதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸ். ஓகே, டிஸ்கஷன்ல வந்து நம்ம அவ்வளோ கத்துப்போம். அதை ஒரு 3-4 வாட்டி நம்ம வந்துட்டு எக்ஸாம்க்கு முன்னாடி வந்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டோம்னாவே அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அடிக்கலாம். ஓகே, அண்ட் யூஸ்வலான அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் இப்போ பாலிட்டி அப்படின்னா வந்துட்டு சில இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அது நமக்கு தப்பே வராது. நான் 5 ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்கேன், 5 ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு 16-17 ரொம்ப என்ன சொல்றது குவாலிட்டி வந்து டு த கோர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும், இன்டர்பிரேட் பண்ணாதான் கரெக்டா இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த டைம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு அது பிரச்சனையே இல்லை, கரெக்டா தான் இருந்தது, ஒண்ணுமே தப்பு வரல. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு 18 பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ்.
இப்ப தெரியும் நான் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி 15 and 16லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஐடியா நம்ம 5 நாள் படிக்கணும், ஒரு நாள் ரிவிஷன் எடுக்கணும், ஒரு நாள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், அதோட டிஸ்கஷன்ஸ் முடிக்கணும். எஸ்ஏ கம்பல்சரியா ஒரு சண்டே நீங்க அந்த டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3 hours நீங்க எடுக்கணும். இல்ல என்னால முடியலன்னா 1.5 hour ஒரு எஸ்ஏ நீங்க பார்த்து எழுதுங்க, இல்ல வந்து இன்டர்நெட் சர்ச் பண்ணி பண்ணுங்க, உங்க சாட் ஜிபிடி கிட்ட கேளுங்க, எதுனாலும் கேளுங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க தான் போட போறீங்க. ப்ராம்ப்ட் பண்ணாலும் வந்துட்டு இட் வில் கிவ் யூ மாடல், பட் ஹவ் யூ ஃபீட் நீங்க உங்க ப்ராம்ப்ட் வச்சுதான் அந்த மாடல்ஸ் வரும். அதுல இருந்து எடுத்துட்டு யூ வில் கெட் சம் குட் எக்ஸாம்பிள்ஸ், நீங்க அப்ளை பண்ண எக்ஸாம்பிள்ஸ் அதை வச்சு ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் மெயின்ஸ்க்கு முடிஞ்சதுன்னா எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எழுத முடியுமா பாருங்க. எஸ்பெஷலி எத்திக்ஸ் அண்ட் ஒரு ஜிஎஸ் கொஸ்டின், ஒரு எத்திக்ஸ் கொஸ்டின், ஒரு நாள் கேஸ் ஸ்டடி, ஒரு நாள் கொஸ்டின், அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு மெயின்ஸ் படிக்க. ஸோ இட்ஸ் ஹார்ட் டைம் டு ஸ்டார்ட் ரிவிஷன் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஸோ ட்ரை ஒரு மந்த் வேணா 26 ப்ரிலிம்ஸ் போறவங்களுக்கு ஒரு மாசம் கூட வந்துட்டு நீங்க உங்க ஆப்ஷனல் வந்துட்டு எடுக்கலாம். அண்ட் ரெகுலரா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க யூ கேன் ஸ்ட்ரெச் அப் டு 13 to 14 hours, பிகாஸ் அதான் ஒரு வேலை நமக்கு. பட் ஜாப் போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு 6 to 7 hours யூ கேன் கெட். மார்னிங் ஒரு கன்சிஸ்டன்டான டைம் அண்ட் ஈவினிங் ஒரு கன்சிஸ்டன்டான டைம். ஆஃபீஸ்ல இருக்கும் போதோ இல்லை போயிட்டு வரும்போது யூ கேன் டூ த கரண்ட் அஃபேர்ஸ். அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் ஃபுல் டைமா தான் படித்தேன். அண்ட் வீக்கெண்ட் வந்துட்டு இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஆஃபீஸ்ல இதுக்கு மேல நம்ம பெஸ்ட் எம்ப்ளாயர் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. ஓகே, ஸோ அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல டெய்லி ஒரு 5 minutes நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் இல்லை காலைல எந்திரிச்சதுக்கு அப்புறமோ இல்லை நியூஸ் பேப்பர் நீங்க படிக்கும் போதோ நீங்க வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த சிட்டியோட எஸ்பி, இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், கோயம்புத்தூரோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான், இன்னைக்கு நான் இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பேன், நான் இந்த இடத்துல இருந்தேன்னா, நான் இந்த இடத்துல வந்து திருப்பூரோட முனிசிபல் கமிஷனர், ஹவ் ஐ கேன் ஹேண்டில், கன்னியாகுமரியில நான் வந்துட்டு எஸ்பி, ஸோ ஹவ் ஐ வில் ஹேண்டில் திஸ் சென்சிட்டிவ் இஷ்யூ. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பிரைம் மினிஸ்டர் வராரு, ப்ரோட்டோகால்க்கு நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். தட் இஸ் அ விஷுவலைசேஷன். அதை நீங்க பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டோஸ் மாதிரி, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டோஸ் மாதிரி இருக்கும். ஸோ தட் இட் வில் என்ன சொல்றது, உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் அது. தட்ஸ் இட் சார். நியூஸ் பேப்பர் பத்தி நீங்க எப்படி அது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. அது நீங்க படிச்ச காலத்துல எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் அதுலயே ஒரு 4-5 hours ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க டெய்லி. சார் எனக்கும் முன்னாடி இருக்கும் இப்போ வைத்தியநாதன் சார், இப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த சீனியர்ஸ் அவங்க எல்லாம் இப்போ இந்த மாதிரி நான் அங்க உட்காந்துருக்கும் போது அவங்க கிளியர் பண்ணி வந்தப்போ சொன்னதான் சார், 1 hour or 1 hour 15 minutes மேல நியூஸ் பேப்பருக்கு நம்ம டைம் எடுக்கவே கூடாது. அதுக்கு மேல வச்சா அது வேஸ்ட். ஓகே, நீங்க அந்த பக்கம் தூரம் வச்சணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால ஸ்போர்ட்ஸ் பேஜ்ல இருந்து ஆரம்பிச்சிங்கனாலும் ஓகே, பட் யூ ஷுட் நாட் கீப் இட் இன் த ஸ்போர்ட்ஸ் பேஜ் அலோன். எக்கனாமி பிடிக்கவே பிடிக்காது, பட் எக்கனாமி சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரிய தெரியுதானா ஓகே, புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னாலே ஓகே. இப்போ அதுல ஆர்பிஐ வந்துட்டு ரேட் கட் பண்ணுதுன்னு சொல்றாங்க, சிபிடிசினா என்ன, இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சுனாவே போதும். அது ஹார்ட்லி இன்னும் எக்கனாமி பத்தி பேசும்போது நமக்கு டி-டாலரைசேஷன்னா என்ன, பிரிக்ஸ்லயே நம்ம வந்துட்டு ருபீஸை கொண்டு போகணும்னு பாக்குறோம். இந்த மாதிரி பேசுறது அதுலோட பின்னாடி இருக்கிற இஷ்யூஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுனாலே போதும் எக்கனாமி பேஜ். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேஜோட கண்டினியூட்டி தான் 10th பேஜா இருக்கும். அதே மாதிரி நீங்க இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜஸ்லாம் வந்துட்டு நான் படிக்க சொல்றது மெயினா நீங்க வந்துட்டு நீங்க அந்த ஷூக்குள்ள போகணும். அதுக்காக தான் நம்ம அதை படிக்க சொல்றது. அது வந்துட்டு ஸ்கிம் பண்ணா போதும். பட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் 2-3 நாளுக்கு அப்புறம் அது எடிட்டோரியல்ல வரும். ஆத்தரோட ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க. அங்க நீங்க வந்துட்டு நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க, என்னென்ன இஷ்யூலாம் நம்ம அதுல வந்துட்டு போடணும் அப்படின்னு மட்டும் நீங்க ஒரு நோட் பண்ணிட்டே வரணும் சைட்ல. தென் அதுல இப்போ ஒரு 4 எடிட்டோரியல் லீடா ஒப்பீனியன் எல்லாம் சேர்த்து ஒரு 4 இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் வந்துட்டு அந்த ஒரு சின்ன எடிட்டோரியல் 2 சைடு எடிட்டோரியல்ஸ் படிக்கவே நமக்கு வந்துட்டு 1 hour போயிடும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. தென் படிக்க வந்துட்டு உங்களுக்கு அது உங்க கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அப்போ வந்துட்டு 1 hour போயிடுச்சுன்னா அதோட நிறுத்திடுங்க. தென் 1 week அப்புறம் நீங்க வந்துட்டு இந்த ஒரு வாரம் படிச்சது வந்துட்டு ஏதாவது ஒரு டாபிக் 2 டாபிக் எடுத்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி ஒரு சாட்டர்டே உட்காந்து எழுதி பாருங்க. சாட்டர்டே வந்துட்டு கிரவுண்ட் 0 தான். ஸோ அது வந்துட்டு நீங்க எக்ஸாமுக்காக படிக்க தேவையில்ல.
ஸோ அந்த டைம் எழுதி பாருங்க. தென் ஒரு பிக் எடிட்டோரியல் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் இருக்கிறது படிங்க. அண்ட் வந்துட்டு காலம்ஸ்ல வரும். காலம்ஸ்ல நிறைய அந்த பொலிட்டிக்ஸ் பத்தி இருக்கும். அதை இப்போ நீங்க பிஎஸ்ஐஆரா இருந்தா ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனலா இருக்கு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ மெயினா டேட்டா பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ்க்கு ஏதாவது அடிஷனல் தான். ஸோ இப்போ அதுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க 4 எடிட்டோரியல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுல நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஏதாவது 2 எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு 1 month or 2 monthsல வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். தென் யூ வில் ஃபினிஷ் இட் ஆஃப் வித்தின் 45 minutesல நீங்க அதை முடிச்சிருவீங்க. அண்ட் ஏதாவது பிடிக்குதுன்னா நான் வந்துட்டு பேப்பர்ல இருக்கிற ஆள் தான். ஸோ அதனால நிறைய ஹைலைட்டர் வச்சு கிரிக்கிட்டே இருப்பேன். அதை மட்டும் வந்துட்டு நீங்க எடுத்து வைக்க முடிஞ்சுன்னா அந்த ஷீட்டை மட்டும் கூட நீங்க கலெக்ட் பண்ணி வைங்க. வீக்கெண்ட்ல வந்துட்டு முடிஞ்சா பாருங்க. அண்ட் அந்த மந்த் எண்ட் வரும்போது அதை மறுபடியும் ஒரு வாட்டி படிங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஆன்லைன் மெட்டீரியலோ இல்ல வந்துட்டு இன்ஸ்டியூட்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸோ வரும்போது யூ கேன் மேட்ச் இட். நான் அதை ஏற்கனவே படிச்சிருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இது எல்லாருமே வர்றது வந்து பேப்பர்ல வர்றதுதான் வந்துட்டு கொடுப்பாங்க எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லயும். அது அப்ப வரும்போது அதுல என்ன அடிஷ்னலா இன்ஸ்டியூட்ல கொடுக்குறாங்கன்றத பாக்கணும். அதுதான் வேல்யூ அடிஷன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அண்ட் இப்போ நான் வந்துட்டு ஹிந்து தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வேற நீங்க என்ன நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களோ அது நீங்க படிங்க. தமிழ்னா வந்துட்டு தினமணி பண்ணலாம். தமிழ் ஹிந்து படிக்கிறீங்கன்னா அது படிக்கலாம். அந்த தமிழ் எழுதுறீங்க, உங்களோட மீடியம் ஆஃப் ரைட்டிங் வந்துட்டு தமிழ் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தினமணி அண்ட் தமிழ் ஹிந்துவை விட வந்துட்டு தினமணில வந்துட்டு நல்லா இருக்கும், கரெக்டான வேர்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலமா மனப்பாடம் பண்ணிக்கிறது ஈஸியா இல்ல புரிஞ்சு படிக்கிறது ஈஸியா நம்மளுக்கு? ஏன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டேட்டாலாம் டக்கு டக்கு மனப்பாடம் பண்ணிடுறாங்க. அது பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி, அந்த ஈஸியஸ்ட் கூட அதுன்னு நினைக்கிறேன். சில நிறைய போய் அப்படி பண்றது ஈஸியா இல்ல நம்ம புரிஞ்சுதான் படிக்கணுமா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு? சார் சொல்லி கொடுத்ததுதான். ஹிஸ்டரியில வந்துட்டு ரெண்டுமே இல்ல. ஒரு ஹிஸ்டரியில வந்து குரோனாலஜி தான் எல்லாமே. ஸோ ஒரு காமன் சென்ஸும் குரோனாலஜி மட்டும் தான் வந்துட்டு ஹிஸ்டரியில வந்துட்டு காப்பாத்துச்சு. ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த டைம்லைன் வச்சே நமக்கு வந்துட்டு மேனேஜ் பண்ணி இது வந்துட்டு கிராஸ் பண்ண முடியும். புரிஞ்சு படிக்கிறதா இருந்தா அதாவது என்னன்னா நீங்க வந்துட்டு ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு வாரத்துல ஒரு 2-3 நாளா வாட்டியாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இரிகேஷன் வாட்டர் ரிசோர்ஸ்ல இருந்து வந்து பேசுறாங்க. தேல் சே சம்திங் இன் கிரவுண்ட் ரியாலிட்டி GWRS அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அப்படின்னா என்ன நமக்கு தெரியாது. அப்ப நம்ம டெசிஷன் எடுத்துதான் ஆகணும். ஸோ சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறமும் சரி, சர்வீஸ்ல இருக்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி சரி, புரியாததுன்னு டெய்லியுமே நம்ம வந்துட்டே தான் இருக்கும். அந்த ஒரு 2 minutes நீங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான எஃபர்ட் எடுக்கிறீங்கல்ல, அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல டெசிஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ அது போதும். பிகாஸ் யூ ஒர்க் ஃபார் தட். அதுவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். மகப்படிக்கிறது வந்துட்டு என்னன்னா டேட்டாக்காக பண்ணுவாங்க. பட் அந்த டேட்டாவுமே நான் ஹிஸ்டரியில வந்துட்டு சாரோட வந்து குரோனாலஜி வச்சு போயிடுவோம். நீங்க 1700க்கு முன்னாடி என்ன, 1700 பின்னாடி என்ன, ஓகே அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கதை, அவுரங்கசீப் இருக்கும்போது என்ன கதை, அக்பர் இருக்கும்போது என்ன கதை, போதும் நமக்கு. ஓகே, அது அப்படி நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சோம்னா, இதுவும் அப்படிதான். ஜியோகிராஃபியுமே சார் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது நமக்கு இந்த கனெக்டிங் தி டாட்ஸ் ஆகும்போது ப்ரிலிம்ஸ் வந்துட்டு ஒரு லைனா அப்படியே வந்துட்டே இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு மாலை மாதிரி வந்துட்டே இருக்கும், செயின் லிங்க்டா இருக்கும். இல்லைன்னா நமக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஸ்கேட்டர்டா இருக்கும். அதை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம். ரிவிஷன் பண்ணலாம் நிறைய வாட்டி, ராதர் தென் மகப் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கான். ரிவிஷன் பண்ணும்போது வந்துட்டு நீங்க சொல்ற அந்த மெமரைசிங் கெப்பாசிட்டி என்னவோ உங்க பிக்சர் மெமரி வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட் சைட்ல மேல இந்த காலம், இந்த சைட்ல இதை நான் படிச்சேன் ஆமா அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரெயின் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன படிச்சீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்ப என் குழந்தைக்கு 4 வயசு தான் ஆகுது. அவளுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது அவளுக்கு அந்த ஹிண்ட் வச்சுதான் அவ வந்துட்டு கத்துக்கிறா. ஸோ ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அது ஈஸியா இருக்கும்போது நமக்கு வந்துட்டு அது ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும் தான் தோணுது சார். நீங்க படிச்ச காலத்துல சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் அப்படின்னா ஏதோ ஒண்ணு நினைச்சு நீங்க அப்படி படிச்சீங்க. இப்ப சர்வீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஐஏஎஸ்னா ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு பர்சனலா இருக்கக்கூடிய டவுட் இது அப்படியே நான் கேட்டுறேன். படிச்ச காலத்துல நீங்க வேற ஏதோ ஒண்ணு நினைச்சீங்க, சர்வீஸ் போனதுக்கு அப்புறம் அது இல்ல. படிச்ச காலத்துல ஏதோ ஒண்ணு நினைக்கலன்னா சர்வீஸ் போகும்போது ஐஏஎஸ்ல ஒண்ணு இருக்குதுன்னா அப்படி என்னமா இருக்கு, என்ன அப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்கு? படிக்கும்போது இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்ல, ஐஏஎஸ்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில இருக்கும். நீங்க உண்மையாலே இப்ப சிவில் ஐஏஎஸ் இருக்கும்போது
நீங்க நினைச்ச இது இல்ல, இல்ல நினைக்காம ஒரு விஷயம் இது இருக்குது அப்படின்னா என்ன அப்படி நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் த சேஞ்ச் யுவர் திங்கிங்? சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இனிஷியல் 10 இயர்ஸ் வந்துட்டு நம்ம அலாட் பண்ண கேடர்ல தான் இருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் டெபுடேஷன் இல்ல ஹையர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் இனிஷியல் 10 இயர்ஸ் நமக்கு வந்துட்டு என்ன கேடர் கொடுத்தாங்களோ அதுல தான் நம்ம ஸ்டிக் டு இட். அப்போ அந்த கேடருக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். நம்ம ஊர்ல வந்துட்டு தேவயானி பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்துட்டு கேரளால வந்துட்டு அதே மாதிரி இருக்காது. கர்நாடகால ராஜ்குமாரை பார்த்துட்டு புனித் ராஜ்குமாரை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தமிழ்நாடு அப்படி இருக்காது. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட். தென் ஃபர்ஸ்ட் விஷயம் ஓப்பன் மைண்டடா இருக்கணும். நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்றதுனால நான் இன்னைக்கே வந்துட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா நடக்காது. அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னா ஒரே டைம்ல பவர் சேஞ்ச் ஆயிடும் அப்படின்றது வந்துட்டு இருக்காது இங்க. ஸோ எவ்ரி திங் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன். நம்ம வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு ட்ரஸ்ட் நிறைய வரும். ஓகே, இல்லைன்னு நினைச்சு வந்தது அப்படின்னா சார் வெரைட்டி. இன்னைக்கு ஒரு இடத்துல இருப்பேன். ஸோ அதுல வந்துட்டு என்ன இது மேல பாக்குற போது ரொம்ப வெளியே நின்று பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியும். பட் அதுக்குள்ள நமக்கு அந்த போஸ்டிங் வந்து அதுல உட்காரும் போது வந்துட்டு அதுல படிக்க ஆரம்பிக்கும் போது வில் கோ வெரி டீப். அண்ட் அடுத்த நாளே நம்ம வேற ஒரு ஜேர்னல்ல இருப்போம். அதுல ஒரு புது வெரைட்டி, புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த வெரைட்டி வந்துட்டு நான் நினைக்கல. ஐ தாட் லா அண்ட் ஆர்டர், டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பேர்த்தோட லைஃப் மாற்ற முடியும்னு நினைச்சோம். அது கண்டிப்பா நடக்குது. பட் நமக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஏரியால நம்ம வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறது. அது வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்காத விஷயம். நான் பார்க்கல, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க இது வரைக்கும் நிறைய போஸ்டிங்ல இருந்திருக்கிறீங்க. நீங்க ஒரு ஒரு புவரை ஒரு மாசத்தை எம்பவர் பண்ண மாதிரி எதனாச்சும் ஒரு சம்பவம் இருந்தா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுங்க. நீங்க ஒரு உங்களால ஒரு மாசஸ் இல்ல நிறைய பேருக்கு இப்ப வந்து சர்வீஸ் நம்ம என்ன எதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்றோம்னா, நான் எப்பவுமே கிளாஸ்ல சொல்ற மாதிரி யூ ஹேவ் த பவர் டு எம்பவர் தோஸ் பீப்புள் ஹூ கேனாட் எம்பவர் தெம்செல்ஸ். யாரெல்லாம் தன்னை தானே வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியாதோ, உயர்த்த முடியாதோ அவங்களெல்லாம் கையை பிடிச்சி உயர்த்தக்கூடிய அதிகாரம், பவர் ஐஏஎஸ் ஆனா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிளாஸ்ல அடிக்கடி. நீங்க அப்படி செஞ்ச சில எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்களேன். 1-2 எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். நிறைய இருக்கு சார், நிறையவே இருக்கு. அது வந்துட்டு we can think that it is an opportunity through them. நம்மளோட வழியா வந்துட்டு நம்மளோட வழியில வந்துட்டு அது நடந்திருக்குன்னு நம்ம நினைக்கணும். அந்த மொமெண்ட்ல நம்ம எடுத்த டெசிஷன்னால எவ்வளவு பேர் லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கணும். அது ஆக்சுவலி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய இருக்கு சார். அதுல ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு ட்ரைபல் ஏரியாவுக்கு சார்ஜ் இருந்துச்சு எனக்கு. அட்டப்பாடி இட்ஸ் பார்டரிங் கோயம்புத்தூர், இந்த பக்கம் பாலக்காடோட இதுல சிறுவாணி வந்துட்டு அங்கதான் இருக்கு. சிறுவாணியோட தண்ணி வந்துட்டு கோயம்புத்தூர் கொடுக்குறது அந்த ஏரியா தான். ஒரு இன்ஃபேன்ட் மார்டாலிட்டிக்காக நாங்க ஒரு பெரிய டிரைவ் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய நியூஸ். அது எப்பவுமே வந்துட்டு கண்ட்ரில வந்துட்டு கேரளா வந்து இட்ஸ் மாடல் அப்படின்னா இது வந்துட்டு அதோட பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி வந்துட்டு ஒரு 0 இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி நாங்க ஒரு 6 months எங்களால கொண்டு வந்து காமிக்க முடிஞ்சது. அண்ட் தென் மோஸ்ட் அன்வான்ட் டெத்ஸ், சைல்ட் டெத்ஸ் வந்துட்டு த்ரூ ஃபாலோஅப்ஸ், கோஆர்டினேஷன். எனக்கு அப்போ நான் ஐ வாஸ் சப் கலெக்டர் நோடல் ஆஃபீஸர் ஃபார் அட்டப்பாடி அண்ட் என்னோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிருண்மை மேம் இருந்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து நாங்க வித் எஃபர்ட்ஸ் ஆஃப் ஆல், பஞ்சாயத்து பிரசிடென்ட், பஞ்சாயத்து வார்டு மெம்பர், பிளாக், அதே மாதிரி எம்எல்ஏ, இட்ஸ் அ ஹோல் ரைட், ட்ரைப்ஸ், WNCD, அதே மாதிரி குடும்பஸ்ரீயோட யூனிட்ஸ், ST டிபார்ட்மெண்டோட யூனிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஆன் அன் ஆவரேஜ் இட் வாஸ் 16 per year ஆர் 14 to 16 இருந்தது டெத், IMR, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். அதாவது குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ள இறந்துரும் அப்படின்னு. ஸோ we have reduced it to 4 and then we reduced it to 0 for 6 months. எப்பவுமே ட்ரைபல் அப்படின்னா sir, it was all planning, data and rigorous follow-up and convincing the people, logistic arrangements. நீங்க டிரைவ் பண்ணீங்கல்ல அந்த ஏரியா நீங்க பண்ணிருப்பீங்க. So to reach the district hospital they will take 2 to 3 hours. அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல பெட் அவைலபிலிட்டி இருக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். திருப்பி அவங்க வீட்டுக்கு போகும்போது அதே செட்டப் இருக்கும். ட்ரைபல்ஸ்ல நிறைய அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டம்ஸ் இருக்கும். 28 நாளைக்கு அவங்க அம்மாவுக்கே வந்து எதுவும் சாப்பாடு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாட்டு தொழுவத்துல வச்சிருப்பாங்க.
இந்த மாதிரி எல்லாம் கஸ்டம்ஸ் இருக்கும், அதை எப்படி வந்துட்டு மாத்தணும் அப்படின்னு இருக்கும். அண்ட் எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு தினைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் வந்துட்டு போவாங்க. அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக ஒரு ஆள் போவாங்க. இன்னைக்கு அயன் டேப்லெட் போட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் போவாங்க. பிளட் சுகர் அதே மாதிரி பிபி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் போவாங்க. இந்த மாதிரி பண்ணும். அண்ட் தென் இன்னொரு இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இஷ்யூவா நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதே ஏரியால வந்துட்டு ஒரு சொசைட்டி இருக்கு, ட்ரைபல் சொசைட்டி இருக்கு. அதுக்கு ஒரு 1500 ஏக்கர் இருக்கு. பட் அது எல்லாமே வந்துட்டு ஈஸ்ட் சைட் ஆஃப் அட்டப்பாடி ஆஃப் ரெயின் ஷேடோ ரீஜன். ஸோ அது ஒன்றும் பண்ணாம கேஸ்ல இருந்து அப்படியே இருந்தது. ஸோ வி ஹவ் டேக்கன் அப். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களே சொன்னாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேம்பு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் துருப்பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு 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 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்க இதை வந்துட்டு ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 15 லேடிஸ் வந்துட்டு உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, தினைக்கும் வராங்க அப்படின்னு. தென் வி டைட் அப் வித் பேம்பு மிஷின். அவங்களுக்கு 15 பேருக்கும் ஃப்ரீயா என்ஐடியில வந்துட்டு ஒரு 15 நாள் கிளாஸ் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ட்ரெயின்ல அப்பதான் பாக்குறாங்க, ட்ரெயினை பாக்குறாங்க. ஓகே, ஸோ 15 நாள் கிளாஸ் அங்க இவங்க லாங்குவேஜ் தெரியற மாதிரி ஒருத்தர் என்ஐடி பெங்களூர்ல நாங்க செட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க குவாலிட்டி ஆஃப் இந்த கூட பின்றது தான் ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப அதுல இருந்து ட்ரே ஆச்சு, ட்ரே ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல கொஞ்சம் எல்லாமே குவாலிட்டியா வித் என்ஐடியோட எக்ஸ்பர்டைஸோட ஃபினிஷிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. தென் எகெயின் பேம்பு மிஷின் கூட டைப் பண்ணோம், நபார்ட் கூட டைப் பண்ணி அந்த பிளான்ஸ் எல்லாம் நர்சரிஸ் வந்துட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்டி கிட்ட வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்பெஷல் ஒர்க்கிங் குரூப் போட்டு ஒரு 3 கோடி அலாட் பண்ணோம். தென் ஒரு பைண்டிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம், அம்ப்ரெல்லா யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மினிஸ்டரை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சு பைண்டிங் யூனிட் வந்துட்டு ஓப்பன் பண்ண வச்சோம். நவ் இட் ஹேஸ் டர்ன் ஓவர். ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு வயநாடு கலெக்டர் எஸ்டி டைரக்டர் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு ஆர்டர், என்னோட எல்லா எஸ்டி ஹாஸ்டல்ஸ்லயும் ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குற பேக்ஸ் நோட் புக் வந்துட்டு இந்த சொசைட்டில இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் ஆர்டர். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 2 to 3 crores இப்போ அந்த சொசைட்டிக்கு வருது. அத்தனை லேடிஸ்க்கும் பாத்தீங்கன்னா இப்போ ரெகுலரா சாப்பாடு அந்த பசங்க ஒழுங்கா அவங்களோட பசங்க ஸ்கூல் போறாங்க. பிகாஸ் இந்த அம்மாங்க எல்லாமே காசு கொடுக்குறாங்க அந்த பசங்களுக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு 6 or 8 months முன்னாடி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அவரோட மன் கி பாத்ல வந்துட்டு இதை வந்துட்டு சொன்னாரு. அண்ட் செகண்ட் சிஎம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு அட்டப்பாடி விசிட் அட்டப்பாடியோட டெவலப்மெண்ட்ஸ் பத்தி பேசும்போது he has recognized this development, ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பத்தி. பட் இது நான் மட்டும் கிடையாது, எனக்கு முன்னாடி இருந்த ப்ரெடிசஸர்ஸும் ஒர்க் பண்ணாங்க, இப்ப இருக்க சக்சஸஸும் பண்றாங்க. இப்ப அதுல ஒரு அவுட்லெட் நாங்க வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கோம். whoever wants to go to கோயம்புத்தூர் வந்து ஆனைக்கட்டி போறீங்க அப்படின்னா ஆனைக்கட்டில இருந்து ஒரு 100 meters you can see this outlet there. You'll experience all the tribal products including in the bamboo products and wildlife ஓட அட்டப்பாடியோட தேனு, நம்மளோட காஃபி. it's a fourth India's best coffee அது. So you can taste it. And ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி இருக்கும். You can go and experience agro expertise. ஈவினிங் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க மான், சம்டைம்ஸ் பேர் கூட பார்க்கலாம். அங்க பேரை பார்க்க கூடாது, மான் யூ கேன் ட்ரை. ஜிஐ டேக் மாதிரி என்ன வந்திருக்காம அதுக்கு? ஜிஐ டேக் வந்துட்டு அந்த காஃபிக்கு வாங்கிட்டோம் சார். அட்டப்பாடி காஃபிக்கு வந்துட்டு ஜிஐ டேக். ஏலக்காக்கும் இருக்கு. சோ இதனால ஒரு ஏரியாவே ஒரு ட்ரைபல் இதே டெவலப் ஆயிருக்கு இல்லமா? ஆமா சார், கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து எஸ்சில இருக்கோம். இப்போ எஸ்சிலையும் வந்து இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்ச்க்குள்ள வந்து நாங்க எல்லா எஸ்சி ஃபேமிலிலையும் ஒருத்தவங்களாவது வந்து இன்சூரன்ஸ் கவரேஜா இருக்கும். இது வந்து நாங்க பாலக்காடுல ஃபுல்லா பண்ணிட்டோம். ஒரு வீட்லயும் ஒரு ஆள் பிரெட் வெண்டர் வந்துட்டு கண்டிப்பா இன்சூரன்ஸ் கவர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு என்ன பண்ணோம், ஒரு நியூ ஸ்கீம்ஸ் இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக கஷ்டப்படுற தலித் ஆண்டர்பிரனர்ஸ், ஸோ அவங்கள எய்ம் பண்ணி ஸ்டார்ட் அப் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ அதனால ரிசல்ட் வந்தோடனே ஐ கேன் ஷேர் மை. நைஸ்மா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. நீங்க படிச்சு உள்ள இப்போ சர்வீஸ்ல உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. வி ஆர் வெரி ஹாப்பிமா. இப்போ வந்து நம்ம கூட பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருச்சியில இருந்த பிரான்ச்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பிளஸ் நெல்லையில கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளாஸ் ரூம்ல இருந்து புது ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுட்டு இருக்காங்க. டவுட்ஸ் இருந்தா அவங்க மட்டும் இல்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட டவுட்ஸ் இருந்தா ஒன்னு பிரான்ச்ல இருக்கவங்க டைரக்டா ஆன் பண்ணி மைக் ஆன் பண்ணி கேட்கலாம்.
பிரான்ச் கோஆர்டினேட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல மற்றவங்களாம் அந்த மெசேஜ்ல போட்டிங்கன்னா ஐ கேன் ரீட் த கொஸ்டின் புரியுமா? திருச்சியில இருக்க ஃபர்ஸ்ட் திருச்சியில இருந்து ஆரம்பி. இப்போ திருச்சி பிரான்ச்ல இருக்காங்களான்னு பாருங்க. இந்த பிரான்ச் மேனேஜர் அங்க இருக்காரு. சார் கேக்குதுங்களா? கேக்குது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். மேம் டவுட் என்னன்னா வந்து மேத்ஸ் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு. இந்த சிசெட் பேப்பர் வந்து நீங்க கிளியர் பண்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா சார்? இல்ல ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே போலாமா? எப்படி ஒன்னு ஆன்சர் பண்ணலாமா? வேற என்ன क्वेश्चन இருக்கா உங்களுக்கு? மேம் இன்னொரு क्वेश्चन என்னன்னா அந்த ஆப்ஷனல் பேப்பர் வந்து செலக்ஷன் பண்றதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு மேம். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஷூர். ஓகே, உட்காருங்கப்பா, ப்ளீஸ். ஓகே சரி, ஆன்லைன்ல கொஞ்சம் பசங்க வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். சிசெட் வந்து எனக்கும் வீக் எனக்கும் மேக்ஸ் எல்லாம் பிடிக்காது. எனக்கும் மேக்ஸ்க்கும் வந்துட்டு 180 டிகிரி தான் எப்பவுமே. அந்த சைடுனா மேக்ஸ், இந்த சைடு அப்படிதான் இருக்கும். பட் என்னன்னா வந்துட்டு நீங்க ரொம்பவே பயப்பட தேவையில்ல. அதுல நிறைய லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். அதுல வந்துட்டு சின்ன சின்ன ஏரியாஸ் நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து எந்தெல்லாம் நமக்கு வந்துட்டு செட் ஆகுற மாதிரி இருக்குன்னு முதல்ல பாருங்க. 50% வந்து நமக்கு செட் பண்ற மாதிரி வரணும். அப்ப எந்த ஏரியாலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணா கொஞ்சம் பண்ண முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மென்சுரேஷன் நம்ம 10th படிச்சிருக்கலாம். அதுல டஃப் கொஸ்டின்ஸா அதுல இருக்கலாம். அப்பவே நமக்கு பிடிக்காது, ஆனா இப்போ வந்திருக்கு. அப்ப எந்த மாதிரி மென்சுரேஷன்ல எந்தெந்த ஏரியா வந்தா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க பாருங்க. தென் நான் இனிஷியலா பயந்தது வந்துட்டு மேக்ஸ்க்கு வந்துட்டு இந்த பீட்டா கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்தேன். இன்டிகிரல் கால்குலஸ் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா எல்லாம் இல்ல. கேட் மாதிரியோ இல்ல வந்துட்டு நீங்க அதுக்கு மேல ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்ல. 10th ஸ்டாண்டர்ட் லெவல் மேக்ஸ் தான். இந்த அல்ஜிப்ராவோட ஜிபி, ஏபி இதுல எல்லாம் எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஏரியாவை நீங்க எடுத்துட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா ஒரு 1/2 hour பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த 1/2 hour பிராக்டிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்னா சம்ம வந்துட்டு சீக்கிரமா போட வைக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கும், ஆனா சம் நம்ம சீக்கிரம் போட முடியல, அந்த டைம் முடிஞ்சிடும். அண்ட் இங்கிலீஷ்ல வந்துட்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸும் அண்ட் இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். அங்கேயும் நம்ம திங்க் பண்ணணும், இங்கேயும் நம்ம திங்க் பண்ணணும். அப்ப திங்க் பண்றது கம்மி பண்ணி டெசிஷன் சீக்கிரமா எடுக்கிற கொஸ்டின்ஸா நம்ம வந்துட்டு பார்த்து பண்ணணும். அப்ப டெய்லியுமே வந்து ஒரு அந்த மதிய நேரம் தூக்கம் வர நேரமாவே பார்த்து உட்காரணும். பிகாஸ் 2 to 4 தான் நமக்கு சிசாட், ஒரு 2:30 to 4:30 or whatever. The same time we need to sit and practice maths. ஒரு இப்ப வந்து நீங்க 26 அட்டெம்ப்ட் பண்ண போறீங்கன்னா you can give your time 1 hour. Whereas daily வந்து நீங்க ஒரு 1/2 hour அது முடிச்சிட்டு கூட நீங்க தூங்குங்க, இல்ல தூங்கி எழுந்திரிச்சிட்டு கூட நீங்க அதை பாருங்க. ஓகே, மதியம் டைம்ல. அண்ட் ஆப்ஷன் செலக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. ஒரு 50% என்னென்னலாம் சப்ஜெக்ட் பிடிக்குமோ எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்துட்டு எதெல்லாம் இப்ப படிச்சா கூட பிடிக்கும் அப்படின்னு அந்த சிலபஸ் எடுத்து பாருங்க. ஓகே, சிலபஸ் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு 3-4 சப்ஜெக்ட்ஸ் கன்ஃபியூஷன் இருக்குன்னா கைடு யார் வந்துட்டு இந்த எக்ஸாம்க்கான கைடு யாருக்கா பாருங்க. யூனிவர்சிட்டியில இருக்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே ஓகே, பட் இந்த எக்ஸாம் எழுதி இந்த ஆன்சர்ஸ் தெரிஞ்ச கைடு யாரு இருக்காங்கன்னு பாருங்க. தென் யூ சூஸ் வைஸ்லி. மார்க்குக்காகன்னு சொல்லிட்டு எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் எடுக்காதீங்க. ஓகே, எனக்கு தமிழ் பிடிக்கும், ஹிஸ்டரி பிடிக்கும். ஆனா வந்துட்டு நான் ஹிஸ்டரி சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு வந்து ஹிஸ்டரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால வந்து எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் ஹிஸ்டரி திரும்ப படிக்க. ஸோ அதனால ஐ டுக் ஹிஸ்டரி. ஓகே சார், கொஞ்சம் ஆன்லைன் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஷல் வி see those also sir? ஆமா we can see that also. ஓகே, கொஞ்சம் பேர் வந்துட்டு எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் இன்னும் அவ்வளவு ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் சார் ஆடிபிள் நோ? ஓகே, நடுவில் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, கொஞ்சம் பேர் வந்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறேன், காலேஜ்ல இருந்து முடிச்சுட்டு நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொடுக்கணுமா இல்ல வந்து யூபிஎஸ்சி கொடுக்கணுமான்னு. யூபிஎஸ்சி நீங்க படிங்க, பட் நீங்க குரூப் 1 மட்டும் உங்க எய்ம் அப்படின்னா மட்டும் நீங்க குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிகாஸ் யூபிஎஸ்சி தான் எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே பேஸ். அப்ப குரூப் 1 படிக்கும் போது தமிழ்நாடு ரிலேட்டடான கவர்னன்ஸ், மாடல், பாலிசி, தென் தமிழ்நாடோட ஹிஸ்டரி நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது நீங்க பண்ணுங்க. ஓகே, தென் புக்ஸ் லிஸ்ட் வந்துட்டு ரூபஸ்ரீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்சிஆர்டி புக்ஸ்.
அதுதான் வந்துட்டு நம்மளோட பைபிள். அதை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். ரிவிஷன் வந்து நீங்க 10 வாட்டி 20 வாட்டி நீங்க படிச்சுட்டே இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா என்ன படிக்கணும்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும். உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டியூட்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸ் அது நீங்க ஏன்னா அது நீங்களே எழுதுறீங்க, நீங்க கிளாஸ்ல உட்காரீங்க, எழுதுறீங்க, நீங்க படிக்கிறீங்க. ஸோ தட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஈஸியஸ்ட் மெட்டீரியல். அதுக்கப்புறம் இஃப் யூஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் டேக் ஒன் ஆன்லைன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஒன்னு போதும். அதே மாதிரி ஒன்னு வந்துட்டு மெயின்ஸ் ஆன்சர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இதுக்கு மேல தேவையில்ல. அது வந்து உங்க இஷ்டம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, என்ன ஆன்லைன் சோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கு மேல வந்துட்டு தேவையில்லாம நிறைய புக்ஸ் படிக்கவே கூடாது. ஹிஸ்டரி ஆப்ஷனல் நான் வந்துட்டு ஐ திங்க் இவங்க உபேந்திர சிங் புக்கு தான் வாங்கினேன் எக்ஸ்ட்ராவா. அதுக்கும் பயங்கர திட்டு வாங்கினேன். ஆனா அந்த அந்த புக்கையும் நான் ஃபுல்லா படிக்கல. அதுல வந்து கொஸ்டின்ஸ் வரும், 1 or 2 ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் வரும், அவ்வளவுதான். ஐ திங்க் ஸ்பெக்ட்ரம் கூட நான் வாங்கல. ஓகே. என்சிஆர்டி மட்டும்தான். திரும்ப 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 என்சிஆர்டி மட்டும்தான். இங்க பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயத்தை சொல்லலாமா? என்ன சார்? பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். என்னன்னா ஹிஸ்டரி ஆப்ஷன்ல நீங்க வந்து ஆல் இந்தியால ரொம்ப ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். பிகாஸ் யூ காட் 300 பிளஸ் இன் ஹிஸ்டரி, 306 நினைக்கிறேன். ஸோ 300 ஹிஸ்டரி ஆப்ஷன்ல கிராஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இவங்க சாதாரணமான இந்த காமன் புக்ஸை படிச்சு 300 பிளஸ் ஹிஸ்டரியில வாங்க முடியும் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இவங்க முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய ஹைலி ஸ்பெஷலைஸ்டு மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங் இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்பெஷலைஸ்ட் மெட்டீரியல் படித்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால யூ ஹவ் டு பி வெரி வெரி கிளியர் வித் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தாலே கொஞ்சம் நம்ம வேல்யூ அடிஷனை வச்சுட்டு 300 ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் இவங்க தான். அதனால வந்து ஷி காட் 300 பிளஸ் இன் ஹிஸ்ட்ரி விச் இஸ் வெரி ஹை மார்க். அவங்க காலத்துல இப்போ வரைக்கும் 300 பேரியர் கிராஸ் பண்றது கஷ்டம். ஸோ இவங்க ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ல ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. மனோஜும் வாங்கினாரு சார். நானும் வாங்கினேன், மனோஜும் வாங்கினாரு. அண்ட் 2 பேருமே 300 above. அண்ட் என்னை விட மனோஜ் கொஞ்சம் ஜாஸ்தி. மனோஜ் got 311 in history options. ஜிஎஸ்டியும் வந்துட்டு GS1 வந்துட்டு எனக்கு பயங்கரமா தூக்கிட்டுச்சு பிகாஸ் ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபி. இதனால அண்ட் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கிளாஸஸ் போல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் நீங்க வந்துட்டு மெட்டீரியல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றவங்க. அண்ட் 6th standard to 12th standard ஓல்டு என்சிஆர்டிஸ் வந்துட்டு ஹிஸ்டரிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நியூ என்சிஆர்டி நீங்க பாருங்க, பட் ஓல்டு என்சிஆர்டி தான் வந்துட்டு படிக்கணும், நிறைய படிக்க வேண்டியது. அண்ட் கல்ச்சர் புக்கும் நீங்க வந்துட்டு என்சிஆர்டி தான் சூஸ் பண்ண சொல்லுவேன். அந்த உங்களுக்கு வந்து எக்கனாமியானால் 9th 10th பாருங்க, அதுக்கப்புறம் பிடிக்கணும். சோசியாலஜி வந்து 11th பாருங்க, சொசைட்டியோட கொஸ்டின்ஸ் படிக்கலாம். நீங்க சயின்ஸ் வரைக்குமே நீங்க 8th வரைக்குமாவது மினிமம் வந்து நீங்க சயின்ஸ் எல்லாம் பார்க்கணும். 11, 12 வந்துட்டு உங்களுக்கு படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, பட் 10th வரைக்கும் இருக்க சயின்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் கண்டிப்பா. பிரான்ச்ல இருக்கவங்க வேற என்ன கேள்வி தான் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பிரான்ச் முடிச்சிட்டு வந்துருவோம். அந்த மெசேஜஸ்ல வருது, யாராவது ஒருத்தவங்க கோடிஃபை பண்ணி கேட்டீங்கனாலும் பெட்டர் சார். பிகாஸ் எனக்கு அது பார்க்க முடியல. நான் மெசேஜ்ல இருந்து நானே கேட்றேன். அதுக்குள்ள உங்க பிரான்ச்சஸ் வந்து क्वेश्चंस ரெடி பண்ணிட்டோம். ஆமா, பிரான்ச்சஸ்ல क्वेश्चन வெங்கடேஷ் வேற என்ன क्वेश्चन இருக்கா? திருச்சில இருந்து நெல்லை பிரான்ச் क्वेश्चन கேட்கலாமா சார்? கேக்குதா? நெல்லை கேக்குது பாஸ் வெங்கடேஷ். ஹலோ சார். சார் நான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் யூஜி சார். ஆப்ஷனல் லெவல் பிஜி கிராஸ் மேட்ச் எடுக்காம சார். அப்ப எனக்கு கிளியரா கேட்கல, கொஞ்சம் பக்கத்துல வாங்கப்பா. அந்த யூஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிருக்கீங்க சார். ஓகே. பிஜி ஆப்ஷனல் லெவல் கிராஸ் மேட்ச் எடுக்கலாம். யூஜி வந்து இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காராம். பிஜி வந்து ஆப்ஷனலுக்காக வேற என்ன எடுக்கணுமான்னு கேக்குறாரு. நான் என்ன கேக்குறேன்னாப்பா, பிஜிங்கிறது எதுக்கு நீங்க படிக்கிறீங்க? யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க அவ்வளவுதானே? அது எதுக்கு ஒரு ஆப்ஷனல் எக்ஸ்ட்ரா நீங்க பிஜில படிச்சுக்கிட்டு யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே பிஜில ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு யூபிஎஸ்சிக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடும் நான் நினைக்கிறேன்ப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்க ஹிஸ்டரி நல்லா படிக்கிறீங்க, இல்ல சோசியாலஜி நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிச்சிட்டீங்க, அதை வந்துட்டு ஒரு டிகிரியா போட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. யூ கேன் டேக் ஆல்ரெடி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆப்ஷன், அண்ட் அது வந்து ஒரு டிகிரியா இருந்து போட்டோம்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ. இல்ல ரெகுலர் காலேஜ் போனோம் அப்படின்னா அது உங்களுக்கு உங்க டைம் அது போகும், வேற ஒன்றும் இல்லை. நிறைய பசங்க இப்போ இந்த வருஷம் போன வருஷம் எல்லாம் நாங்க இன்டர்வியூல பாக்குறது வந்து அவங்க
ஏதாவது ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில அந்த சப்ஜெக்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. ஓகே, அண்ட் தேர் கண்டினியூங் ஆல்சோ. நீங்க அது உங்க டேப்ல எதுவும் கேப் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க, அப்படி பண்றீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் எனிவே நீங்க சிவில் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எம்ஏ டிகிரி வரும் அகாடமில, கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வேற கொஸ்டின் சார், பிரான்ச்சஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கா? நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். தமிழ் மீடியம் ப்ரிப்பரேஷன்னா நீங்க அந்த நியூஸ் பேப்பர் சொன்னாலப்ப அது படிங்க, தமிழ்நாடோட இல்லையா அது படிங்க. அதுல எதெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகலையோ என்சிஆர்டில இருக்கிறது மட்டும் நீங்க எடுத்துக்கலாம், மேபி அது போதும். அண்ட் வேர்ட்ஸ் எழுதி பார்க்கணும் நிறைய. பட் ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம இதுல தான் பண்ணி ஆகணும், ஸோ அதனால யூ கேன் டூ தட். அண்ட் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் ஒரே டைம்ல எல்லாமே ஒரே 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 புக்கு தான், ஒரே இஷ்யூ தான். ஸோ அதனால நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு தனியா மெயின்ஸ்க்கு தனியா அப்படின்னு சொல்றது வந்து நீங்க ரிவிஷன் பண்ற டைம் தான் நம்ம வேற வேற சொல்லுவோம். ஸோ நியூஸ் பேப்பர் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஒண்ணு, நீங்க என்சிஆர்டி எல்லாமே காமன். ஸோ அதை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, டிஎன்பிஎஸ்சிக்குன்னு தனியானா தமிழ்நாடு சமச்சீர் புக்ஸ் இருக்கு இல்லையா, 11-12 ஹிஸ்டரி புக்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் செப்பரேட். அதுக்கப்புறம் நான் வேற எதுவும் தனியா அதுக்கு படிக்கல. நெல்லை பிரான்ச்ல என்ன கேள்வி இருக்கா? நெல்லை. Excuse me, ma'am. Ma'am, I'm Anishri. நான் வந்து என்னோட ஸ்கூலிங் ஃபுல்லாவே 12th வரைக்குமே ஃபுல்லா தமிழ்ல தான் படிச்சேன். தென் அதுக்கப்புறம் என்னோட இப்போ கரண்ட் பிடெக் ஐடி 3rd இயர் படிச்சுட்டு இருக்கு மேம். எனக்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது படிக்கிறதுன்றது இன்னைக்கு ஃப்ளூயண்டா இருந்தாலும் when it's come to தமிழ் என்னால தமிழ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் இங்கிலீஷ்ல ஒரு டாபிக் வந்து ஒரு 1 hourல வந்து ஃபுல்லா படிச்சு முடிக்கிறேன் அப்படின்னா அது தமிழ்னும் போது என்னால ஒரு 30 minutesலயே படிச்சு முடிச்சிட முடியும். பட் ஆனா ஒரு இங்கிலீஷ்னு போகும்போது அது நான் அகைன் நிறைய டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அகைன் அதை படிக்கணும்னப்போ எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு மேம். ஸோ இப்போ நான் எக்ஸாம் எழுதும் போது தமிழ்ல எழுதுனா கரெக்டா இருக்குமா இல்ல இங்கிலீஷ்ல எழுதுனா கரெக்டா இருக்குமா மேம்? ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றது வந்து என்னன்னா, நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நீங்க எப்படினாலும் இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க. ஸோ மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு ரொம்ப பேஷன் இருக்கு அண்ட் யூ ஹவ் ரெட் சோ மெனி புக்ஸ் இன் பாலிசி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நீங்க தமிழ்ல படிச்சிருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஹெட். இல்ல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படி படிக்கிறதானா கூட யூ கேன் கோ ஹெட். இல்லனா இட் இஸ் பெட்டர் டு நோ சின்ஸ் யூ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சனால யூ கேன் டேக் இங்கிலீஷ். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டுமானத்துறை, ஓகே, டேட்டானா தெளிவு அந்த மாதிரி இருக்கும், தெரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தரவு சொல்லுவோம் நம்ம, எவிடன்சஸ் அந்த மாதிரி எல்லாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல மைண்ட் வேர்ட்ஸ். அப்ப அது வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தமிழ் அப்படின்னா யூ கேன் கோ ஹெட். ஓகே, அண்ட் அதுக்கு ரிலேட்டடான புக்ஸ் இருக்கு நிறையவே, மேகசின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க யூ கேன் மேனேஜ். பட் மெயின்ஸ் வரும்போது மெயின்ஸ்ல வந்து ஃபுல்லா தமிழ்ல இது பண்ணிக்கலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ்னு வரும்போது ப்ரிலிம்ஸ்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் டிஃபிகல்டிஸ் வருமா, அது எழுதும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? ப்ரிலிம்ஸ் நம்ம எதுவும் எழுத போறது இல்ல, இது வந்துட்டு ஓஎம்ஆர்ல தானே ஆப்ஷன்ஸ் தானே டிக் பண்ண போறோம். ஸோ அங்க கொடுத்துருக்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் யூ கேன் டிக் அப். அதுல நமக்கு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, யா ஓகே மேம், தேங்க்யூ மேம். பட் இருந்தாலும் நீங்க ஒரு சஜஷன் தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா அந்த சப்ஜெக்ட் புக்ஸ்ல நான் கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஸ்டார்ட் ஆகும் மேம். வாணி, நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதான், நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அது. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். சார், நெல்லை பிரான்ச்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. சொல்லுங்க நெல்லை பிரான்ச். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைன் பை லைன் கம்ப்ளீட்டா தரவா அப்படியே படிக்கணும் அப்படின்னு டவுட். லைன் பை லைன் படிக்கணும். எனக்கு தெளிவா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நான் என்சிஆர்டிஸ் வந்து லைன் பை லைன் தரவா புக் ஃபுல்லா அப்படியே படிக்கணுமா அப்படின்னு டவுட். என்சிஆர்டிஸ் ரொம்ப தரவா படிக்கணும். அதாவது லைன் டு லைன்னா மக படிக்க சொல்லல, நீங்க அதை வந்துட்டு படிங்க. ஓகே, ஒரு சாப்டர்ஸையுமே நீங்க படிங்க, அதை முடிச்சுட்டு நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு நீங்க ஒரு 3வது ரிவிஷன் வரும்போது
ஒரு 6 பாயிண்ட்ஸ்க்கு மேல 6 ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டில உங்களுக்கு மொத்தமாவே ஒன்றும் கிடைக்காது. புரிஞ்சு படிக்கணும். அது 3வது ரிவிஷன் 4வது ரிவிஷன் வரும்போது யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப் ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த புக்கை படிக்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது ஒரு வாரம் கூட ஆகும். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். இப்போ வந்து பிகினரா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எதை படிக்கணும், எதை விடணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த பவுண்டரி வந்து எங்களுக்கு தெரியல. எவ்வளவு படிக்கணும், எந்தெந்த டாபிக்லாம் அவாய்ட் பண்ணணும். நிறைய நியூஸ் பேப்பர்லயும் வருது. நியூஸ் பேப்பர்லயும் எதை படிக்கணும், எதை படிக்கணுங்கிறது, படிக்க கூடாதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. சோ அதுக்கு என்ன சொல்றீங்க? நம்ம இப்ப சொன்ன மாதிரி நீங்க என்சிஆர்டி படிக்கணும். பாலிட்டினா நீங்க லட்சுமிகாந்த் படிக்கணும். ஓகே, எல்லா என்சிஆர்டி புக்ஸ் படிக்கணும். நீங்க இப்ப இன்ஸ்டியூட்ல எந்த இன்ஸ்டியூட்ல போறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டோட புக்கை நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கலாம். ஓகே, இதுக்கு மேல வந்துட்டு பேப்பர் 1 படிக்கணும். இதுக்கே உங்களுக்கு டைம் முடிஞ்சு போயிடும். டைம் பத்தாது. ஓகே, பத்தாது. கண்டிப்பா ரிவிஷன் பண்ணணும். நீங்க படிக்கிறதோட நிறுத்தாம ரிவிஷன் பண்ணணும். டெஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இது. அப்புறம் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு ஏதாவது கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கு ஏதாவது கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது வந்து அது வந்துட்டு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். யூ ஷுட் பி வித் யுவர் என்விரான்மெண்ட். படிக்கிற கூட்டத்தோட இருந்தாதான் அந்த என்விரான்மெண்ட்ல நம்ம படிக்க முடியும். உங்களுக்கு வீட்டுல உட்கார்ந்தாங்கன்னா 2 நாள் படிப்பீங்க, 3வது நாள் உங்க அம்மா சொல்ற வேலையை செய்வீங்க, 4வது நாள் உங்க அப்பா கூட வந்து எங்கேயாவது வெளியே போவீங்க. அடுத்த 2 நாள் வந்துட்டு உங்க சிஸ்டர்ஸ் இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. அதுல ஒரு 2 நாள் காலி ஆகும். இப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே மறந்து போயிடும். 10 நாள் கழிச்சு புக் எழுதுமா எல்லாமே புதுசா தெரியும். ஸோ இட் இஸ் பெட்டர் யூ கேன் கோ அண்ட் சிட் இன் எனி ஸ்டடி ஹால். இல்ல இன்ஸ்டியூட்ல வந்து உட்காந்து படிக்கிறீங்கன்னா படிங்க. பட் அங்கேயே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு கதை பேசுற மாதிரி இருந்தா அதுவும் வேண்டாம். அதுக்கு நீங்க ரூம்லயே உட்காந்து கதவை தாப்பா போட்டு படிக்கிறதுனாலும் பெட்டர் தான். ஓகே, அடுத்தது ஒரு நாள் அப்பா இருக்கும், ஒரு நாள் டவுனா இருக்கும். அதுதான் வந்துட்டு நேச்சர். நம்ம வந்து வி ஆர் நாட் ரோபோட்ஸ். ஸோ அதனால நமக்கு அதே மாதிரி இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் பெட்டர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து என்னைக்கு லோ ஆகுறோமோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் அடுத்த நாள் அந்த லோ ஆக விடக்கூடாது. அடுத்த நாள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து மைண்ட் செட்டோட நம்ம படிக்கணும். பட் அல்டிமேட்டா நம்ம முன்னாடி என்ன இருக்கணும்னா, நான் வந்துட்டு அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் நான் ஐஏஎஸ் ஆகி இங்க உட்கார போறேன் அப்படின்றது நமக்கு இருக்கணும். அது திரும்ப திரும்ப இருக்கணும். ஏன்னா அது நம்ம எடுத்த டெசிஷன்ஸ், கான்சியஸா நம்ம எடுத்த டெசிஷன். ஸோ அந்த டெசிஷனுக்கு வந்து வேற யாருமே பொறுப்பு கிடையாது. வீட்டுல சொன்னாங்கன்றதுனால நான் வந்தேன் அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, நான் இங்கதான் இருந்து ஆகணுமா, இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்பாதிக்க மாதிரி 1 lakh 2 lakh அப்படிலாம் வராது. சிஎஸ்கே வந்து 2 lakh தான் சேலரி. ஸோ அதனால வந்துட்டு சேலரிக்காக தான் நான் படிக்க வர போறேன், இதுல வந்துட்டு நான் லஞ்சு வாங்கி சரியா இருக்க போறேன், இந்த மாதிரிலாம் நினைப்போட இருந்தீங்கன்னா அது வேண்டாம். இந்த இடம் வேண்டாம். ஓகே, ஸோ நான் ஏன் இதுக்கு வரப்போறேன்ற தெளிவு உங்களுக்கு இருக்கு, இது நானா தான் எடுத்த முடிவு அப்படின்னா அதுக்கு அண்டர்கோ பண்ற எல்லா பெயினுமே வர்த்து தான். பிகாஸ் இது நம்மளா எடுத்த முடிவு. அப்போ வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி வந்துட்டு செதுக்கிட்டே இருக்கும்போது அதோட வழியெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். செதுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம எவ்வளவு ரிஃபைண்டா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, we cannot become a diamond usually. ஈஸியா நம்ம வர முடியாதுல்ல, அதுக்கான ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாதானே டைமண்டா வர முடியும். ஓகே, இட் இஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஒரு வருஷம் இந்தியா முழுக்க தேடினாலும் 180 பேர் தான் ஐஏஎஸ் ஆவாங்க. ஓகே, அப்ப மொத்தமா நீங்க 10 வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டாலும் இருக்கிற ஒரு 120 கோடி ஜனங்கள்ல ஒரு 5000-10,000 பேருக்குள்ள நம்ம இருக்கோம்னா நம்ம ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஓகே, சோ அந்த யூனிக்கான இடத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி கஷ்டம்னா ஒரு கஷ்டமே கிடையாது. வேற டவுட்ஸ்மா? ஓகே சார். ஹலோ சார். ஹலோ மேம். மேம் இப்போ யூபிஎஸ் ஜாப்னா எது சூட்டபிளா இருக்கும் நினைக்கிறீங்க? பிளான் பி. யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த இது வேண்டாம், நாங்க வேற ஜாப்க்கு போறோம், பட் அட் த சேம் டைம் வந்து இந்த இதே நம்மளால விட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கவர்னன்ஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது ஜாப் இருக்கா? பிளான் பி. நிறைய கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. நிறைய கவர்மெண்ட்ல வந்து ஃபெலோஷிப்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கன்சல்டன்ஸா கூப்பிடுவாங்க. அண்ட் டெய்லி வேஜஸ் மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். யூ கேன் ட்ரை தட். பட் என்னோட அட்வைஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எந்த கவர்மெண்ட் வேலைக்கும் நான் கவர்மெண்ட் ரிலேட்டடா எந்த வேலைக்கும் நான் போனதில்லை கிளியர் பண்ற வரைக்கும். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க 2 பேர் அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ஃபெலோஷிப்னு போனவங்க பெர்ஃபார்ம் பண்றதை விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போகாதவங்க நிறைய பேர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க.
உங்களுக்கு மணி மேட்டர் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு ரிலேட்டடா பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு வீக்லி வந்து நான் ஒரு ஒரு 12 hours நான் வந்துட்டு வேலைக்காக கொடுப்பேன். அது வந்து எனக்கு வந்துட்டு இது சஸ்டைன் பண்றதுக்காக மட்டும் பாருங்க. யூ கேன் டூ த கண்டென்ட் ஜாப், இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு உங்களுக்கு உங்களோட ஹாபி ரிலேட்டடா ஏதோ ஒரு ஜாப்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு பார்ட் டைம் நீங்க வந்து ரேபிடோ போறீங்க, ஸ்விக்கி ஓட்டுறீங்கன்னா கூட யூ கேன் ஃபிக்ஸ் த ஹவர்ஸ் இன் யோர் ஹேண்ட். ஓகே, ஆனா அதுல வந்துட்டு நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். எனக்கு இந்த மாசம் எனக்கு தேவை 10,000னா 10,000தோட நம்ம நிறுத்திக்கணும். இன்னும் ஒரு 2 வாட்டி போனோம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த வேலை வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த 12 ஹவர்ஸ்னா 12 ஹவர்ஸ் ஒரு கூட வந்துட்டு ஒரு 15 ஹவர்ஸ் ஒரு 10 ஹவர்ஸ் வீக்லி, மேக்ஸிமம் 20 ஹவர்ஸ் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேல அந்த வேலை வந்துட்டு உங்க கூட அட்டாச் ஆயிருக்க கூடாது. ஓகே, எஸ் இன்ஸ்டா ப்ளீஸ். கேக்குதா? ஹலோ மேம். கேக்குது, சொல்லுங்க. மேம், இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது மெயின்ஸ்க்கும் எப்படி சேர்த்தே ப்ரிப்பேர் பண்றது, அதுவும் இல்லாம எஸ்ஏ எத்திக்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ்க்கு வந்து எப்படி எழுதுறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எஸ்ஏ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மெயின்ஸ்க்கு கூட ப்ரிப்பேர் பண்ணா எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் நம்ம படிக்கிற அதே விஷயம் தான் எழுதி பார்க்கணும். அதுதான் வந்துட்டு மெயின்ஸ். ஆப்ஷனல் நீங்க செலக்ட் பண்ணி ஆப்ஷனல் கிளாஸ் போவீங்க, அது எக்ஸ்ட்ராவா மெயின்ஸ். எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க டெய்லியும் டே டு டேல ஃபேஸ் பண்ற எல்லாம். இப்போ நீங்க ஒரு சோவரன் கண்ட்ரி போய் இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணதுல அதுவே ஒரு பெரிய எத்திக்கல் கொஸ்டின் தானே. அது வந்துட்டு ஒரு எத்திக்ஸ் கொஸ்டின் நீங்க எழுதலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பாக்குறது எல்லாமே நீங்க எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நிறைய கிடைக்கும். அப்ப அதை எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு கிளாஸ்லயோ இல்ல வந்துட்டு உங்க ஆன்லைன்லயோ உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்னலாம் போடணும், அதுல ஜார்கன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா அத வந்து நம்மளால கனெக்ட் பண்ணி எழுத முடியல, அது எப்படி? ஏன்னா நமக்கு எழுதி பழக்கம் இல்ல, அதனால அப்படி இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத முதல்ல வந்துட்டு சைட்ல வந்துட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நோட் பண்ணி வைங்க. அதை வந்துட்டு பெஸ்டா நான் சொல்லணும். ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு அதை பார்த்து திருத்துவாங்க. நான் அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட பேச போறாங்க, நம்ம இந்த பேப்பர் மூலமா பேச போறோம். அப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி எப்படி எல்லாம் பேசணும். ஒரு விஷயத்துக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எதை முதல்ல சொல்ல போறோம், எது நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம், நல்லதை அதிகமா சொல்லணும்னு நினைக்கிறோமா இல்ல கெட்டதை அதிகமா சொல்லணும்னு நினைக்கிறோமா, கடைசியா முடிக்கும் போது இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாப்போமா. இவ்வளவுதான். இதை நம்ம வந்துட்டு எனக்கும் எஸ்ஏ வந்துட்டு வராது அவ்வளவு சீக்கிரம். நானும் நிறைய எஸ்எஸ் ட்ரை பண்ணி தான் வந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓரளவுக்கு எஸ்ஏ கண்ட்ரோல் வந்துச்சு. அண்ட் அந்த ரொம்ப உங்களுக்கு எஸ்ஏ பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்துட்டு எடிட்டோரியல் எழுதுவாங்க இல்லையா, அதுல யாராவது ஒரு ஆத்தரை நீங்க வந்துட்டு நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அவங்க ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டைல் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வந்துட்டு எடுத்துட்டு பண்ணலாம். அது நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுங்க. அப்போ அவங்கவுங்க இப்ப உங்களோட எஸ்ஏ வந்துட்டு வேற மாதிரி இருக்கும், என்னோட எஸ்ஏ வேற மாதிரி இருக்கும். ஆனா ரெண்டுத்துக்குமே நல்ல மார்க் கிடைக்கலாம். ஓகே, கதை சொல்லி ஆரம்பிக்கலாம், இல்ல ஏதாவது சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வேணா அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கன்வே பண்ணணும் விஷயத்தை, அவ்வளவுதான். Hi, ma'am. Ma'am, my question is like, what were the mistakes you identified in your final attempt that you failed to rectify in the previous ones, ma'am? Last attemptல நீங்க என்ன கண்டுபிடிச்சு அதை திருத்துறதுனால நீங்க கிளியர் பண்ணீங்க? அதாவது லாஸ்ட் அட்டெம்ப்ட் சொல்ல முடியாது, அதுதான் நமக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஆகணும்னு நம்ம நினைப்போம் ஒவ்வொரு வாட்டியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்குன்னு சில பிளஸ் இருக்கும், நமக்குன்னு சில மைனஸ் இருக்கும்ல. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் வச்சு மட்டும் தான் நம்ம விளையாடணும். மைனஸ் வரும்போது நம்ம அந்த இடத்துல விளையாடக்கூடாது. ஓகே, ஸோ நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பவுமே நமக்கு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளை விட வேற யாருக்கும் நம்மளை பத்தி நல்லா தெரியாது. ஸோ அது வந்துட்டு நான் எப்பெல்லாம் அது கரெக்டா பண்ணணும் அப்பெல்லாம் எனக்கு மார்க் வரும். எப்பெல்லாம் நான் அது பண்றேனோ அந்த ஏரியாலலாம் எனக்கு வந்துட்டு வீக் ஆகும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு அடுத்த வருஷம் அடிச்சு விடும், தள்ளி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இட் இஸ் நாட் நோ ஸ்பிரிண்ட் ஒரு 100 மீட்டர் மேரத்தான். ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கரெக்டாக அடிச்சு விளையாடணும். ஒரு இடத்துல டயர்ட் ஆகிட்டோம்னா கூட நம்ம அதுக்கான மார்க் கம்மி ஆகத்தான் செய்யும். ஸோ அப்போ எனர்ஜி லெவல் அதே மாதிரி வைக்கணும். எல்லாத்தையுமே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும்.
ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸையும் நம்ம எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வரும் வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே நமக்காக மார்க் கொடுக்கறதுக்காக வந்தவங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவலா லவ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு கடைசியாதான் புரிஞ்சிச்சு. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தானே மேம்? கண்டிப்பா. ஆனா அது ரொம்ப பிக் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நம்ம எப்படி இருப்போம், நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதை பண்ணுவோம். அதுல வந்துட்டு நமக்கு தெரியும் நம்மளோட கிரீட் எங்க இருக்கு, நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்க இருக்கு. அது எக்ஸீட் ஆகும்போது we should self control பா. Okay, thank you ma'am. Ma'am, how many hours I have to spend for a day, ma'am, to complete preparation? நீங்க ஃபுல்லா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா you can spend 13 hours per day, no issues. Okay. Okay ma'am, thank full time preparation including your classes, newspaper எல்லாமே சேர்த்து. Okay. So வேற அந்த codified questions சார் ஏதாவது இருக்கு அந்த மேம்? குட் ஆஃப்டர்நூன் மேம். இப்போ என்சிஆர்டி படிக்கணும், என்சிஆர்டில இருந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் ஜியாகிரபி கவர் பண்ணா வெறும் என்சிஆர்டி மட்டும் எனஃபா அப்படின்றது ஒரு டவுட். போதும், என்சிஆர்டி போதும். அதுக்கு மேல வேல்யூ அடிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ஆன்சர்ஸ் எழுதும்போது வரும். புக்ஸ் உட்காந்து நான் அந்த கோச்சிங்ல எல்லாம் நான் ஃபுல்லெல்லாம் படிச்சதே இல்லை. அது ஒரு கிளைமேட் ஆஸ்பெக்டாக அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதுல வந்துட்டு சாரே வந்துட்டு ஒரு கிளாஸ்ல வந்துட்டு சொல்லுவாரு ஜியாகிரபி. இப்போ சார் நீங்க தான் ஜியாகிரபி எடுக்கிறீங்களா இல்ல இந்த வருஷம் எடுக்கலாமா? இந்த வருஷம் வேற ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கூட்டிட்டோம். ஓகே, கிளைமேட்டாலஜி வந்துட்டு கிளாஸ்ல நடக்கும், அதே போதும். அதுக்கு மேல நமக்கு தேவையில்லை. மேம் நோட்ஸ் எடுக்கணுமா என்சிஆர்டில இருந்து? நோட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் படிக்கும் போது எடுக்க வேணாம் தான் சொல்லுவேன். தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் நீங்க ரிவிஷன் பண்றீங்கன்னா அது நோட்ஸா இருக்காது, ரிவிஷன் வேர்ட்ஸா இருக்கும். அது தனியா நீங்க நோட்ஸ் எடுக்கிறத விட நாங்க அப்படியே கிரிக்கெட்டிங்கனாவே போதும். சைட்ல எங்கேயாவது மார்ஜின் நோட்ஸ் மாதிரி எழுதினீங்கன்னா கூட போதும். ஓகே மேம். ஓகே, இட்ஸ் அபவுட் ரிவிஷன் தான். நோட்ஸ் எழுதினாதான் உங்களுக்கு உங்களோட ஹேபிட் அது அப்படின்னா யூ கேன் டேக் நோட்ஸ். பட் 2 ரிவிஷனுக்கு நீங்க எடுக்காதீங்க. நிறைய நம்ம 2 ரிவிஷனுக்கு, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எழுதுவோம் ஃபுல்லா, அப்படியே எழுதுவோம். புக்கே திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண பார்ப்போம். ஓகே மேம். Good afternoon ma'am. Vanati here. Ma'am, நீங்க சொன்னீங்க that you did like 5 attempts to the UPSC and உங்க ஏஜ்ல இருக்கிறப்ப you would have had so many friends. அவங்க எல்லாமே like different fieldsல போயிருப்பாங்க. ஒருத்தருக்கும் வேற வேற லைஃப் இருக்கும். they would have started earning. so அதெல்லாம் பார்க்கறப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். that so that did you have cut the social media or social connections எல்லாம் கட் பண்ணி நீங்க ஐசோலேட் ஆகி படிச்சீங்களா இல்ல எப்பயும் போல மெயின்டைன் பண்ணி நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க? நம்ம இதுக்கு ப்ரிப்பரேஷன் வரும்போதே பாதி பேர் நம்ம மேல நம்பிக்கை இருக்காது. அவங்களே வந்துட்டு இது தேராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்து சரி பார்ப்போம், இது 1 or 2 attempts ஆகுது தேர்தா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அண்ட் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கூடவே இருப்பாங்க, என்னென்ன பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஓகே, அண்ட் வீட்லயும் அதே மாதிரி இருப்பாங்க. வீட்லயும் வந்துட்டு ஐ திங்க் நீங்க தான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, சொசைட்டல் ப்ரெஷர் விமன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்துட்டு இந்த டைம் தான் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு வேலை இருக்காது, வயசானவங்களுக்கும் வேலை இருக்காது, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இதுக்காகவே அவங்க பிறந்திருக்காங்கன்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமா ஆக்டிவிட்டி இருப்பாங்க, ட்ராமா பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து உங்க அப்பா அம்மா தலையில வச்சிருங்க. ஆர் யூ கேன் சே தட் you should not, these things should not come to your head. whether it is a men or women, நமக்கு தெரியும் நம்ம லைஃப் எப்ப பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ஸ் இல்லாம நம்ம போயிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம்? அதே செயின் அதே லூப் திருப்பி நம்ம அடுத்த பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு அதை தான் கொடுக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களை கேட்காம உங்க லைஃப்ல வந்து யாருமே டெசிஷன் எடுக்கக்கூடாது. அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நான் நிறைய வாட்டி அதை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்துல வந்து சாதிக் சருக்கும் தெரியும், சிவராஜ் சருக்கும் தெரியும். I was writing mains, அப்போ கூட வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே இருந்துட்டு தான் இருந்தது. I am saying it is not easy, but it is possible. Okay. And second thing, friends வந்துட்டு என்ன சொல்லணும்னா உங்களுக்குன்னு ஒரு காமன் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும், இல்ல நீங்க you're all connected with your Insta or any other thing. ஸோ அது எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். பட் how much time you are spending, அவங்க கூப்பிடுவாங்க, உங்களால வர முடியாது. And everyone knows that you are preparing, so they'll understand. ஒரு 4 வருஷம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அவ்வளோக்கா பேசல. அதாவது என்னோட காலேஜ் டீம் கூடயோ இல்லை என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால் அவ்வளோக்கா பேச முடியல.
பட் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தே ஹவ் சப்போர்ட்டட் மீ இன் ஆல் த வே தே கேன். பட் முடிச்சதுக்கு அப்புறம் மை என்டையர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்காகவே ஒரு மீட் போட்டாங்க காலேஜ்ல. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க நான் உனக்காக தான் வந்தேன், உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ இட் இஸ் ஆல் வர்த் இல்லை. 5 வருஷம் பேசாம இருந்தாலும் அவங்க ஃபேமிலி வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ குழந்தைங்க இருந்தாங்க, நிறைய பேர் பிசினஸ்ல பெரிய ஆளா இருந்தாங்க, நிறைய பேர் ஃபாரினுக்கு போயிட்டாங்க. ஓகே, அண்ட் 6 digit 7 digit வாட் எவர் எல்லாமே வந்துருச்சு. பட் நம்ம வந்து இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ரிசல்ட்ஸ் கிளியர் பண்ணாதான் நம்மளோட கெரியரே ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இட் இஸ் ஆல் ஒர்க். 1 or 2 years பேசலனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயும் போக போறது இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, நீங்க போய் ஃப்ரெண்டோட கல்யாணம் அட்டெண்ட் பண்றேன்னு போனீங்கன்னா அதுல 2 நாள் 3 நாள் போயிடும். திருப்பி நீங்க ரீவயர் பண்ணி நீங்க உட்கார்றதுக்கே 1 week ஆயிடும். யூ கேன் டெக்ஸ்ட் them in WhatsApp or you can say it in video call. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் whenever possible you can go and meet them. ஓகே மேம், थैंक यू மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். சார் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த காலேஜ்ல கொடுக்குற ஒர்க்கையும் ஓவரால் அதையும் பண்ணிட்டு இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா சார்? ஏன் பண்ண முடியாது? தாராளமா பண்ணலாம். உங்க கையில வந்துட்டு 24 மணி நேரம் இருக்கும். 12 hours நீங்க காலேஜ்க்கு கொடுத்தீங்கன்னா கூட இன்னும் 12 hours இருக்கு. 6 hours தூங்குங்க, 7 hours தூங்குங்க, 2 hours மொபைல் பாருங்க. எப்படி பார்த்தாலும் உங்க கையில 3 to 4 hours இருக்கு. அதுல 2 hours டெய்லி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க கொடுக்குற காலையில 1 hour, ஈவினிங் 1 hour, 2 hours வந்து உங்களால இதுக்காக புட்டப் பண்ண முடியுமா பாருங்க. ஏன்னா என் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சில செகண்ட் டைம் 2 வாட்டி மெயின்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த காலேஜே வந்து படிக்கிறாங்க. அதுதான் நிறைய பேர் அது அவங்களோட பிரச்சனை. அவங்களோட கெப்பாசிட்டி இஷ்யூஸ் இருக்கும், அவங்களோட வீட்டில் இருக்க சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அவங்களோட மானிட்டரி பிரச்சனை இருக்கும். ஓகே, அவங்க ஒழுங்கா கிளாஸ்க்கு போனாங்களான்னு தெரியாது, நாலேஜோட கேப் இருக்கும். அது அவங்களோட ப்ராப்ளம், அது உங்களோட ப்ராப்ளம் இல்லை. எனக்கு அங்க கொடுக்குற ஒர்க்கே கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதான் நான் ஒரு வாட்டி கேட்டிருந்தேன். ஒர்க் அதிகமா இருக்கு நம்ம தானே நினைக்கிறோம். நம்ம நிறைய கிளப்ஸ்ல போய் சேருவோம், நிறைய வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். அப்ப அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடைக்கும் போது இதுக்கும் நமக்கு கொடுக்கலாம்ல. நம்மளா உருவாக்குறது தானே இதெல்லாம். உங்களால வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு மூவி போய் பார்க்க முடியும், ஒரு 3 மணி நேரம் கொடுக்க முடியும்னா இதையும் பண்ண முடியும்ல. நைட் ஷோ போய் நம்மளால பார்க்க முடியும்னா we can do all this. Thank you. வேற கேள்வி இருக்கா மத்தவங்க? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். மேம் என்னோட கொஷின் என்னன்னா, ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலுக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க மேம்? என்னெல்லாம் சோர்ஸ் யூஸ் பண்ணீங்க மேம்? மைக்ரோ நோட்ஸ் மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்களா ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலுக்கு? அண்ட் முன்னாடி கொடுத்த அட்டம்ப்ஸை காட்டிலும் நீங்க கொடுத்த கடைசி அட்டம்ப்ட்ல 300+ மார்க் வாங்கினீங்கன்னா அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணீங்க? எதனால அது அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு மேம்? இந்த முத்து செல்விங்கிறவங்க நம்ம ஸ்டூடெண்டா? மெயின்ஸ் எழுதினீங்க தானமா? அந்த முத்து செல்வி எஸ் சார். இப்போ லாஸ்ட் இயர் மெயின்ஸ் கொடுத்திருந்தேன். இப்போ இந்த மெயின்ஸ் கொடுத்திருக்காங்களா சார்? 25 மெயின்ஸ் கிளாஸ் பண்ண படிக்கல, பட் ஆனா டெஸ்ட் எழுதி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த மெயின்ஸ் எழுதிருக்காங்க. ஓகே இந்த மெயின்ஸ்ல வரலையாப்பா? வரல மேம். மார்க் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க எங்க போச்சுன்னு சொல்லிட்டு we will analyze. அதுக்கு முன்னாடி வந்து நான் பண்ண ஒரே வேலை, உருப்படியான வேலை அப்படின்னா இந்த சார் கிட்ட போய் கிளாஸ் போனதுதான். கிளாஸ்னா வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 or 2 days மேபி மொத்தமா 3-4 வருஷத்துல ஹிஸ்டரி கிளாஸ்ல வந்து நான் மேபி ஒரு 2 நாள் 3 நாள் வேணா ஆப்சென்ட் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, லேட்டா போயிருக்கேன், பட் மிஸ் பண்ண மாட்டேன் கிளாஸஸ். செகண்ட் திங் வந்துட்டு அது மெயின்ஸ் கிளாஸா இருந்தாலும் ஆப்ஷனல், பட் மெயின்ஸ்ல ஏதாவது நடக்கும் அங்கேயும் போய் உட்காருவேன், ப்ரிலிம்ஸ் நடக்கும் அங்கேயும் போய் உட்காருவேன். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளாஸ், மெயின்ஸ் கிளாஸ், ஆப்ஷனல் கிளாஸ் 3 உட்காரும்போது எனக்கு அவர் இங்க ஏதாவது கம்மியா பேசினாருன்னா அங்க ஏதாவது அதிகமா பேசினாருன்னா ஐ கேன் மேட்ச் இட் அப். ஃபர்ஸ்ட் திங் கிளாஸ் அட்டென்ட் பண்றது. செகண்ட் வந்து என்சிஆர்டி மட்டும் தான் படிப்பேன். வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்து சாரோட நோட்ஸ், சாரோட மெட்டீரியல், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பிளஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, அப்போ இவர் வந்து சார் வந்து டிக்டேட் பண்ணுவாரு கொஸ்டின் ஆன்சர்ஸ், நம்ம ஆன்சர்ஸ் எழுதுவோம். அதே மாதிரி வீக்லி வந்துட்டு எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து முதல்ல வந்துட்டு நான் 5 மணி நேரம் எடுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இண்டஸ் வேலி கொஸ்டின் நான் எழுதுறதுக்கு 5 கொஸ்டின் எழுதுக்கு 5 மணி நேரம் எடுத்தேன். ஓகே, அது ஹோம் டெஸ்ட் தான், அவர்கிட்ட போய் கூட எழுதல. அடுத்தது வந்துட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஆன்சர்ஸ் எழுதி எனக்கு நிறைய தெரியும், ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போனது 5 மணி நேரம். அப்ப அவர் சொன்னாரு மச்ச 3 மணி நேரம் தான் முடிக்கணும். அப்ப இந்த 2 மணி நேரம் நீ வந்து வேற ஏதோ ஒரு கொஸ்டின் அதிகமா எடுத்துட்டு இந்த கொஸ்டினை கம்மி பண்ணிட்ட. அப்ப
ஒரு கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உனக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா 7-8 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது பண்ண தப்பு. டைம்குள்ள முடிக்கணும்னா தெரிஞ்ச விஷயத்த எவ்வளவு கிறிஸ்பா சொல்லணும் அப்படின்றது, தெரியாத விஷயத்த எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது. அப்ப தெரிஞ்ச விஷயத்த எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு 20 மார்க்குக்கு நம்ம வந்துட்டு 50 மார்க்குக்கு உட்காந்து எழுதணும்னா அடுத்த கொஸ்டினும் போயிடும், யோசிக்கவும் டைம் இருக்காது. அதே மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் எல்லாமே எனக்கு தெரியணும், நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனாலும் அங்கேயும் வந்துட்டு யூபிஎஸ்சி வந்து எப்பவுமே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஒரு 4-5 சர்ப்ரைஸ் நம்மள காலி பண்ணுவாங்க. பட் ஹவ் வி டேக் இட், ஓகே ஊருக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். ஓகே, அப்போ ஊருக்கே தெரியாத கொஸ்டினை வச்சுட்டு நமக்கு அது கேமே கிடையாது. அப்போ நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்க கேம். அதை நம்ம எப்படி எஃபெக்டிவா கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் முதல்ல சேஞ்ச் ஆயிருக்கும். நோட்ஸ் எடுத்து வேணா பாருங்க சார் கிட்ட, பழைய ஆன்சர் பேப்பர்ஸ் இருக்கும், எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஆன்சர்ஸ் வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆயிருக்கும், பாயிண்ட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்சர் ப்ரெசன்டேஷன், ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு மேப் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும், அதை வந்துட்டு எப்படி பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷனோ இல்லை ஒரு கன்க்ளூஷனோ ஏதாவது ஒன்று வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கண்டென்ட் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த என்ன சொல்ற கிளாமர் ஒர்க், மேக்கப் அடிக்கிற ஒர்க் எல்லாம் பண்ணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எல்லாமே என்னோட கண்டென்ட் தான். அதுக்கு எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் எழுதிட்டு கொண்டு போய் சார் கிட்ட உட்காருவேன். சார் பிடிக்கிறது எனக்கு அப்போ கஷ்டமா இருக்கும். ஏன்னா நிறைய மெயின்ஸ் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குன்னா நைட்டு 12 மணி 10 மணி எல்லாம் சார் பிடிச்சி நாங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஒரு 3-4 பேர் இருப்போம் எப்போ அவரை போய் டார்ச்சர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சோஷியாலஜியும் அப்படிதான். வேற யாராவது கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நாங்கள் போய் இவங்க கிட்ட போய் உட்காந்து ஃபீட்பேக் வாங்குவோம். சொசைட்டியோ இல்லை ஐஆரோ அப்படின்னா சிவராஜ் சார் பிடிச்சிப்போம். சுரேஷ் சார் வந்துட்டு சயின்ஸ் எடுப்பாரு, சயின்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இண்டிவிஜுவலாக ஸ்டாஃப்ஸ் கிட்ட உட்காந்து நாங்கள் ஃபீட்பேக் வாங்குவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிம்பாரு. அவர் வந்துட்டு ஒரு 10 சொல்லி பார்ப்பாரு, அது ஒரு 5ஆவது நம்ம திருந்துற மாதிரி தெரிஞ்சதுனாதான் அடுத்த 5 ஓப்பன் பண்ணுவார். இல்லைன்னா இதே செயல இது எங்க தேரப்போகுது அப்படின்னு விட்டுருவாரு. ஓகே, ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லுவாங்க அவங்களும் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் திருந்தி வரோம் மாத்தி வரோம் அப்படின்றது ஒரே எக்ஸாம்ல மாறாது இல்லையா, 2 எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் மாறும். அது மாத்தி மாத்தி வர வர அடுத்தடுத்து சொல்லி சொல்லி சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது எனக்கு வந்துட்டு 2-3 இயர்ஸ் ஆச்சு இது நடந்து முடிக்க. தென் நீங்க சொன்ன மாதிரி அந்த மார்க் வந்துட்டு மேல வந்துச்சு. ஓகே, இதுக்கு வந்துட்டு என்ன சொல்றேன்னா பேசிக் கண்டென்ட்டே போதும். எக்ஸ்ட்ராவா கண்டென்ட் என்ரிச் பண்ற வேலை வந்து நம்மளது இல்லை. அது வந்துட்டு அவங்க வேலை. அவங்க நமக்கு எக்ஸாம்ஸ்லயோ டெஸ்ட்லயோ அந்த அடிஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க, எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்துட்டு அவங்க கையில விட்டுட்டு படிக்கிற வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது நம்ம பார்க்கணும். டைம் மேனேஜ்மெண்ட், ஹேண்ட் ரைட்டிங், ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு எப்படி அழகா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம். திஸ் இஸ் ராஜாமணி. சொல்லுங்கப்பா. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ண அந்த 5 இயர்ஸ்ல வேற ஏதாவது எக்ஸாம் ட்ரை பண்ணீங்களா மேம், இல்ல ஃபுல் ஃபோக்கஸா யூபிஎஸ்சி மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எல்லாருமே வந்துட்டு யூபிஎஸ்சி படிக்கும் போது இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸுமே நம்ம எழுதிட்டே தான் இருப்போம். ஓகே, என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வருதோ எல்லாமே அப்ளை பண்ணிட்டே தான் இருப்போம். ஃபாரஸ்ட் எழுதினேன், மெயின்ஸ் போச்சு, இன்டர்வியூ போல, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கவுன்சிலிங் வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறம் போல. குரூப் 2 நான் எழுதல. இது 3 தான் நான் எழுதினேன் மேக்ஸிமம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நீங்க எல்லா எக்ஸாம்ஸுமே எழுதலாம். கொஞ்சம் அந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு கோர் ப்ரிப்பரேஷன் மட்டும் அந்த 1 மாசம் உட்காந்து பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நபார்டு எழுதுவாங்க, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். வேற எதுவும் டவுட் இருக்குதா? ஏன்னா நம்ம ஆக்சுவலா நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு நான் ஒரு செஷன் வச்சிருக்கேன், ஆன்லைன் செஷன் தான். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த ஆன்லைன் செஷன்ல நாளைக்கு நானே பேசுறேன். அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்க அப்ப கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மெட்டீரியல் என்ன, நிறைய பேர் கொஸ்டின் போட்டிருக்கீங்க, மெட்டீரியல் என்ன, எப்படி படிக்கணும், பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நாளைக்கு ஈவினிங் ஐ வில் ஹேவ் எ லைவ் செஷன். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அந்த லைவ் செஷன்ல ஜாயின் பண்ணா நான் லிங்க் வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து கிரியேட் பண்ணி அனுப்பி சொல்றேன். நாளைக்கு ஈவினிங் 5:30க்கு நான் செஷன்ல வரேன். ஃபண்டமெண்டல் டவுட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன், நானே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ அந்த லைவ் செஷன் வர்றவங்க வந்து இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ஒரு தனியாக லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணி அனுப்புவாங்க. இட் இஸ் நாட் ஓப்பன் ஃபார் ஆல், பட் அந்த யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து அந்த லிங்க் வாங்கிக்கோங்க. நாளைக்கு 5:30க்கு அந்த செஷன் நான் கண்டக்ட் பண்றேன். அதை தவிர வேற ஏதாச்சும் இப்போதைக்கு இவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்குற டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ ப்ரிலிம்ஸ் அட்டென்ட் பண்ண போறவங்க வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கொடுக்குறீங்கன்னா இப்போ ஃபுல்லாவே ப்ரிலிம்ஸ் மட்டும் படிங்க. அண்ட் ஒரு 2 சப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு, பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோங்க.
அப்புறம் ஏதாவது ஒரு மேப்புக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர், இல்லை இந்தியா இயர் புக்கோ இல்லை வந்துட்டு கல்ச்சர் புக்கோ அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர். டெஸ்ட் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா டெஸ்டோட சிலபஸ் வச்சுக்கோங்க. அந்த 2 சப்ஜெக்டும் கண்டிப்பா டெஸ்ட் கொடுக்கணும் வீக்கெண்டு. ஸோ அந்த டெஸ்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஆன்லைன் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னாலும் அது என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு 1 hour ட்ரை பண்ணுங்க. அதாவது 50 கொஸ்டின்ஸ் பண்ணணும். ஒரு 25 கொஸ்டின்ஸாவது பண்ண முடியுதான்னு பாருங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். இப்போ ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நான் மெயின்ஸ் ஆன்சர்ட்டி அவ்வளோவா ப்ராக்டிஸ் பண்ணனாலும் கிளியர் பண்ண முடியுமா மேம்? புரியல மேம். இப்போ வந்து மெயின்ஸ்க்கு வந்து நான் அவ்வளோவா ப்ராக்டிஸ் பண்ணல மேம். பண்ணியிருக்கேன் மேம், பட் எஃபெக்டிவாக பண்ணலை மேம். இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியுமா மேம்? அந்த பேசிக் வச்சுக்கிட்டு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலனாலும். நீங்க ஷாக் ஆக மாட்டீங்க, இல்ல நீங்க ஆல் ஆஃப் சடன் வந்துட்டு நீங்க ரொம்ப இருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னா யூ கேன் கேரி ஆன். பட் ஹியூமன்லி பாசிபிளா அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு டெக்னிக்கலி பாசிபிள். நீங்க அந்த ஆப்ஷன் ஏற்கனவே படிச்சு வச்சுட்டீங்க. ஒரு டிகிரியோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கு உங்களுக்கு, அதுல ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பத்தி தெரியும். எப்படினாலும் அந்த சப்ஜெக்ட்ஸ் நான் எல்லாம் முடிச்சுட்டேன் ஓரளவுக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி முடிச்சோடனே எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட்லி உங்களுக்கு 90 days இருக்கும். 90 days வந்துட்டு உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும். நான் அப்போ உட்காந்து படிக்க போறோம் அப்படின்னா படிங்க. ஆனா அது வந்துட்டு உங்களோட நெகட்டிவா எடுக்கக்கூடாது. ஜெய்சில நான் அந்த அண்ணா வந்துட்டு 14 batch ஆஃபீஸர். அவர் வந்துட்டு ஒரு ஆப்ஷனலே அப்பதான் எடுத்தாரு. பட் ஹி ஹஸ் காட் வெரி ஹை மார்க்ஸ் தேன் ஹிஸ் கம்ஃபர்டபுள் சப்ஜெக்ட். அந்த டைம் ஏதோ 2 ஆப்ஷனல் இருந்த டைமோ ஏதோ ஹி ஹஸ் சேஞ்ச் ஹிஸ் ஆப்ஷனல், பட் ஹி ஹஸ் கிராக்ட் இட். பண்ண முடியுமானா பண்ணி முடிச்சவங்க எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்காங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம பயப்படுறோமா இல்லையா அப்படின்றது தான். ஓகே மேடம். மேம், லைக் இன்டர்வியூ ரவுண்ட் வந்து as they show in movies and YouTube வீடியோஸ்ல காட்டுற மாதிரி ட்ரிக்கி, மைண்ட் ட்விஸ்டிங், சேலஞ்சிங்கா இருக்குமா இல்ல நார்மலா? அது எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஓகே, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. ஓகே மேம். சாமி படத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னமும் அந்த மாதிரிலாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் லைக் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆஃப் பண்ணிடுங்க அதெல்லாம். ஓகே ஓகே மேம். மேம், இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க இப்போ ஹிஸ்டரி ஆப்ஷனல் ஆன்சர் எழுதும்போது பாயிண்ட் வைஸா அப்ரோச் பண்ணீங்களா இல்ல சில டாப்பர் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பேராகிராஃபா எழுதிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க டாப்பர் ஆன்சர்ஸ்லாம் நீங்க பார்க்காதீங்கப்பா ப்ளீஸ். டாப்பர் ஆன்சர்ஸ்னு சொல்றது வந்துட்டு எப்படி, அது எனக்கு தெரியல லாஜிக்கு. டாப்பர் ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு எழுதுனா மெயின்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்த கொஸ்டினுக்கு எழுதின ஆன்சருக்கு அவங்க அந்த வருஷம் டாப்பரா இருக்காங்க. அதே ஆளு அடுத்த வருஷம் டாப்பர் ஆவாங்களா நமக்கு தெரியாது. அந்த பேப்பர் உங்களுக்கு கிடைச்சிச்சா? இல்ல, அவங்க இன்ஸ்டியூட்ல ஒரு எக்ஸாம்க்கு எழுதிருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிருப்பாங்க, இல்ல ஒரு கடைசி எக்ஸாம் எழுதிருப்பாங்க. அந்த ஆன்சரை அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டியூட்காரங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நம்பிட்டு நம்ம போனோம்னா அது டாப்பர் ஆன்சரும் இல்ல, ஒன்றும் கிடையாது. அது நம்ம பெஞ்ச் மார்க்கா எடுக்க முடியாது முதல்ல. ஓகே, நீங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி தோணுது, ப்ரெசென்ட் பண்ணுதுன்னு தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. அப்போ நீங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் எவாலுவேட் பண்ணும்போது நீங்க யார்கிட்ட எவாலுவேட் பண்ணீங்களோ எவாலுவேட்டர் சொல்லுவாரு இது இப்படி பண்ணியிருந்தா இன்னும் பெஸ்டா இருக்கும்னு சொல்லுவாரு. நீங்க அந்த கொஸ்டினுக்கு அதை அப்படி ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, போறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு போனோம்னா அதை விட பெஸ்டா வந்திருக்கும் ரிசல்ட். அதை நம்ம தடுக்கிறோம்னு அர்த்தம். ஓகே மேம். கூடவே ஃபைனல் என்னன்னா, ரிவிஷன் லாஸ்டா நம்ம ஹிஸ்டரி ஆப்ஷன் அந்த வாஸ்ட் சிலபஸ் கொஞ்ச நாள் இப்போ மெயின்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா ரொம்ப டைம் எடுக்குது, டைம்குள்ள முடிக்க முடியல. அந்த மாதிரி ரிவிஷன் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும்னா, நீங்க ப்ரிலிம்ஸ் இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நீங்க ஆப்ஷனல் ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து ஒரு பேப்பருக்கானது படிச்சு முடிக்கணும். அப்போ ப்ரிலிம்ஸ்ல காமனா வர என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அது காமன் டு ஆல். இப்போ ஜியாகிரபினாலும் உங்களுக்கு இருக்கும், சோஷியாலஜினாலும் இருக்கும், பாலிட்டினாலும் இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு வர டாபிக் ஆப்ஷனலுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சு முடிச்சிருங்க. ஸோ தட் படிக்காதது வந்து நீங்க மெயின்ஸ்க்கு வந்துட்டு படிப்பீங்க. அப்போ வந்து அந்த டைம் குறையும். செகண்ட் வந்து நீங்க படிச்சு முடிச்சதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் எழுதி பார்க்கணும். படிக்காததுக்கு அதுல எந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங் ஏரியாவோ அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு படிச்சு அதுக்கு நீங்க டெஸ்ட் கொடுக்கணும். டைம் இருக்காதுப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஓகே மேம், தேங்க் யூ. நம்ம ஃப்ரெஷர் மாதிரி படிக்கணும்னு நினைக்க கூடாது. சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட் மட்டும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 10 ஆஸ்பெக்ட்னா அதுல 5 ஆஸ்பெக்ட் நம்ம வந்துட்டு நோட் பண்ணிட்டு போயிடணும். ஓகே மேம்.
ம். ஓகேம்மா. ரொம்ப வேற என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. நம்ம என்ன அவங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து அவங்க சொல்லும்போது 1/2 அன் ஹவர் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு இன்டராக்ட் பண்ணுங்கன்னு. நிறைய டவுட்ஸ் நீங்க கேட்டுட்டீங்க. பட் பரவாயில்ல. வேற என்ன டவுட்டா கூட வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. வி வில் சம்டைம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அவங்க கூட. ஓகே. ஸோ அதனால நாளைக்கு ஈவினிங் நான் வந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்றேன் 5:30க்கு நாளைக்கு ஈவினிங்கு. ஸோ மற்ற டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட நீங்க இப்போ பேசலாம். யாரோ ஒரு பொண்ணு ஹேண்ட் ரைஸ் பண்ணிப்பாங்க. அது லாஸ்ட் கொஸ்டினா நம்ம எடுத்துக்கலாம் சார். மெயின்ஸ் நோட்ஸ்ல நான் எதுவுமே போடலப்பா. கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் தான் நான் எழுதினேன். மெயின்ஸ் நோட்ஸ்ன்னு விட ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். அது அவ்வளவுதான் ரிவிஷனுக்காக. ஓகே. யாரோ ஒரு பொண்ணு ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. எஸ் எஸ் பா. Good afternoon, sir. Shall we take this as a last question here? Hira. Yes, Hira. Tahira, ma'am. Name Tahira, ma'am. Tahira. இப்பதான் சார் ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணிருக்கேன். ஸ்மார்ட் டேஸ் அகாடமி இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகி பேபி இருக்கு 5 இயர்ஸ்ல. என்னால ஒன் டேக்கு ஒரு 3 to 4 hours தான் படிக்க முடியுது. தாண்டி என்னால படிக்க முடியல. ஒரு என்சிஆர்டி எனக்கு முடிக்கணும்னு பார்த்தாலே ஒரு 6 months டைம் ஆகுது. 2027 அட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது? 5 years ஆகுது மேம். சோ அப்ப அவங்களும் இப்ப படிக்கிற வயசு வந்துட்டாங்க இல்லையா? சோ நீங்க படிக்கிறீங்கன்னா அவங்களும் படிப்பாங்க. அவங்க மொபைல் பார்க்க விடாம நீங்க அவங்களே படிக்க வைக்கலாம். அதனால அதான் மேம் டைம் வந்து 3 to 4 hours தான் மேக்ஸிமம் கிடைக்குது. தாண்டி என்னால இத கன்சிஸ்டன்ட்டா படிங்கப்பா. அந்த 3 to 4 hours கன்சிஸ்டன்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. then you will find a way. ஓகே மேம். 3 to 4 hours குள்ள ஒரு 1 hour நீங்க வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுங்க. அப்புறம் ஒரு half an hour or 1 hour கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க. அப்புறம் அது ரிவிஷன் பண்ணுங்க. பழைய क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு half an hour. சோ உங்க 3 hours or 4 hours டிவைட் பண்ணிக்கோங்க. என்னைக்கெல்லாம் முடியலையோ அதை விட்டுருங்க. ஓகே. என்னைக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதோ அது உங்க போனஸ் ஹவர்ஸா வச்சுக்கோங்க. ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற என்ன கேள்வி இருக்கா? கன்க்ளூட் பண்ணிடலாம் நம்ம இதோட. தேங்க்ஸ்மா தர்மலா. நீங்கள் சண்டே ஒரு நாள் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. அதுவும் பாதி நாள் நான் உங்களோட டைம் எடுத்துட்டேன். பரவாயில்ல. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய ஸ்பீச் கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுமா. ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் நிறைய பேசின விஷயத்த டைரெக்டாக பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி செஷன்மா நீங்கள் வந்ததுக்கு. நடுவில் நம்ம வேறு எதாவது டவுட் இருந்தால் கூட நம்ம செஷன்ஸ் கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். கண்டிப்பா சார். Thank you so much sir. Thank you so much for the opportunity sir. Pleasure is all mine. Thank you so much. Dharmala Rajendran from Salem, Atur. Fine sir. Thank you sir. வீடியோ ஆன் பண்ணது பார்த்தேன். All fine sir. Thank you sir. நான் வேற ஒரு மீட்டிங்ல இருந்தேன். அதனால என்னோட ஃப்ரெண்டோட போன் மொபைல் வாங்கி தான் அட்டெண்ட் பண்ண முடியல போச்சு. ரொம்ப சூப்பர். நாங்களே மோட்டிவேட் ஆயிட்டோம். நிச்சயமா இதெல்லாம் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு எடுத்துட்டு போறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ரைட். சூப்பர். தொடர்ச்சியா பண்ணுங்க. தேங்க்யூ. All the very best. Thanks. Thank you.